ஓகே. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் பேசுறது விளங்குதா கிளியர்? அந்த இதுக்குள்ள எரி. அந்த சார் ஒரு வலைக்கும் சலாம். அந்த சார் ரெண்டாவது இதுக்குள்ள வைக்கிறேன். ஓகே ரைட். அப்போ நாங்கள் டைம் ஆயிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் நேற்று வந்து செய்முறை புயல்ற எம்சிக்யூ பகுதியை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நாங்கள் 40 எம்சிக்யூ கேள்வியும் பார்த்துருந்தோம். சரியா? செய்முறை புயல்ல முதல் 40 எம்சிக்யூ கேள்வியும் பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து அதில் தொடர்ச்சி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நேரடியாக நாங்கள் வகுப்புகளே போய்க்கொள்வோம். சரிதானே? நேரம் போதாமல் போயிடும். நாங்கள் நேரடியாக வகுப்புல போய்க்கொள்வோம். ரைட். அப்போ நாங்கள் 40வது கேள்வி பார்த்துட்டோம். என்ன நேற்று? ரைட். அப்படித்தானே? சார் ஓகே ரைட். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது 41வது கேள்வி. சரிதானே? தற்காலத்தில் 1:50,000 தேசிய நெய்யரி முறைமை அமைய பெற்றிருப்பது என்ன ஆன்சர்? பஞ்சாப். வேற ஆன்சர் இருக்கு யாருக்கும்? ரெண்டாவதா? அஞ்சு. ஏனண்டா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஒரு பாஸ் பேப்பர்ல பழைய பாஸ் பேப்பர் கேள்வியில படிச்சிருப்பீங்க எல்லாருமே. என்னண்டு மேதுருதாலகாலவுக்கு மேற்காக 200 கிலோமீட்டர் என்று சொல்லியும் தெற்காக 200 கிலோமீட்டர் புள்ளியில படிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த SLT 99 அந்த வலையமைப்பு முறை ஆரம்பத்துல மேற்காக 200 கிலோமீட்டர் புள்ளியிலும் தெற்காக 200 கிலோமீட்டர் புள்ளியும் தான் வரையப்பட்டுச்சு. நீங்க படிச்சது அப்படித்தான். ஆனா அது தற்காலத்துல தற்போது எப்படி அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கா, ஒவ்வொன்று 200 300 சேர்த்து தற்காலத்துல மேற்காகவும் தெற்காகவும் 500 கிலோமீட்டர் புள்ளியில. சரிதானே? அது வந்து அப்டேட். சரியா? அந்த அப்டேட் வந்து உங்களோட பாஸ் பேப்பர்லயும் இருக்குது, நீங்க பார்க்கலாம். எத்தனாம் ஆண்டுண்டா 2021 கேட்டிருந்தாங்க. என்ன அதுல நீங்க அந்த கட்டுரை வினா செய்முறை புயல்ற கட்டுரை வினாக்குள்ள பாத்தீங்கன்னா விளங்கும். இளைஞனுடைய 1:50,000 இடவிலக்கப்படத்தினுடைய தேசிய நெய்யறி முறைமை என்பது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை சுருக்கமாக விவரிக்குக என்கிற அந்த கேள்வியில நீங்க அந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆன்சர்ல இருக்கும். சரிதானே? அப்ப இந்த அப்டேட்டான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். விளங்குதா? அப்ப அதுக்கு 5வது ஆன்சர். சரியா? மேதுருதாலகாவுக்கு மேற்காக 500 கிலோமீட்டர் மற்றும் தெற்காக 500 கிலோமீட்டர் புள்ளியில. சரிதானே? ஆரம்பத்துல சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? 200 மீட்டர். 200. வெரி குட். 2வது ஆன்சர் வரும் என்ன ஆரம்பத்துல. அப்ப அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. 2வதுக்கு அப்படி அந்த விடைக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டு ஆரம்பத்தில் என்று போட்டுக்கொள்ளுங்க. ஆரம்பத்துல என்கிறது 2வது ஆன்சர். என்ன தற்காலம் என்று அண்மை காலமாக தற்போது என்று கேட்டாங்கன்றா 5வது ஆன்சர். அப்ப அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க அந்த இடத்துல. ரைட். ஓகே வெரி குட். அடுத்தது ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இப்படத்தின் மூலைகளை வெட்டி செல்லும் கோட்டை அழைப்பது. 4வது. வெரி குட். அதுலயே இருக்கு. கோடை பார்த்து நீங்க மதிச்சு கொள்வீங்க. அகல கோடுகளும் நெடுங்கோடுகளுமாக இருக்கும். இதை நீங்க அழகா தெளிவான முறையில உங்களோட தியரி கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இது ஒரு இலங்கையினுடைய அமைவிடத்தை சொல்றாங்க. ஒரு இலங்கையினுடைய அமைவிடத்தை நாங்க அகல நெடுங்கோட்டு பெருமானத்துல எப்படி சொல்றது, இதை பார்த்து எப்படி ரீட் பண்றது என்கிறத நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, உங்களோட தியரி கிளாஸ்கள்ல நீங்க படிக்க போற இடங்கள்ல அதை தெளிவா படிச்சிருப்பீங்க. இந்த அகலக்கோடு அந்த நெடுங்கோடுகளை வச்சுக்கொண்டு விளங்குதா, இதை வச்சுக்கொண்டு அந்த இளைஞனுடைய அமைவிடத்தை எவ்வாறு சொல்லுவீங்க என்கிறது மிக தெளிவாக உங்களுக்கு படிச்சு தந்திருப்பாங்க. அப்ப இது இப்படி சதுரங்களால இப்படி அகலக்கோடு நெடுங்கோடுகளாக போட்டு காட்டினாங்கன்னு சொன்னா அது அலியடைப்பு, அகல நெடுங்கோட்டு அலியடைப்புன்னு சொல்லுவோம். என்ன அப்ப அதுக்கு வந்து 4வது ஆன்சர் மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இதெல்லாம் நீங்க தெளிவாக படிச்சிருந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு இதை மேலோட்டமா அப்படியே சொல்லி கொண்டு போறேன். எந்த அளவுக்கு இந்த கேள்விகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி நீங்க பரீட்சை எழுதி போட்டு வந்து இதுல இந்த பேப்பர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும்.
சரிதானே? அப்ப இதில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 42க்கு 4வது ஆன்சர். இந்த அகல நெடுங்கோட்டுகள் ஆள்கூறத்தை நாங்க சர்வதேச ஆள்கூறுகள் என்றும் சொல்லுவோம். ரைட், ஓகே, வெரி குட். அடுத்தது 43வது கேள்வி. இதெல்லாம் பாருங்க. இலங்கையின் சங்கமன்கந்தை முனை தொடக்கம் கொழும்பு வரையான அகலம் மற்றும் பருத்தித்துறை தொடக்கம் தெய்வேந்திர முனை வரையான நீளம் என்பவற்றினை முறையே எடுத்து காட்டுவது. என்ன ஆன்சர்? 4வது. வேற விட முதலாவது. தெளிவா இருக்கணும், தெளிவா இருக்கணும். சரியானே? சும்மா இந்த இலங்கப்படம் கொஞ்சம் அந்த கேள்வி செய்யறதுக்கு கொஞ்சம் பயன்படுத்தி கொள்றேன். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும், நான் நோமலை சொல்லி கொண்டு போறேன். அதாவது இந்த பருத்தி துறையிலிருந்து தெய்வேந்திர முனை வரைக்கும், என்ன, பருத்தி துறையிலிருந்து இந்த தெய்வேந்திர முனை வரையான நீளம், என்ன, அது நீளம். அந்த நீளம் எத்தனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா எத்தனை வரும்? 432. வெரி குட். நீளம் 432. அதே போல கொழும்புல இருந்து சங்கமன் கந்தை முனைன்னு சொல்றோம். என்ன, இப்படி போட்டு காட்டுறேன் விடத்தடி. இது வந்துட்டு என்ன அகலம்? எவ்வளவு அகலம்? 224. 224. அப்ப இதைத்தான் ஒரு முறையே என்று சொல்லி கேட்டிருக்கு. ஓர்டர்ல கேட்டிருக்கு. பாருங்க, ஒரு ஓர்டர்ல சொல்லணும். சங்கமன் நீங்க எவ்வளவு காலமும் சும்மா கேள்வியை தான் பார்த்திருப்பீங்க. எப்படி இளைஞனுடைய நீள அகலம் அப்படித்தான் பார்த்திருப்பேன். ஆனா அதை என்ன செஞ்சிருக்கேன், கொஞ்சம் விரிவாக்கி தந்திருக்கேன். இளைஞனுடைய சங்கமன் கந்தை முனை தொடக்கம் கொழும்பு வரையான, அப்ப அது கொழும்பு வரையான அகலம் எங்கும் போது அப்ப அது 224 கிலோமீட்டர். மற்றும் பருத்தித்துறை இருந்து தெய்வேந்திர முனை வரையான நீளம் எங்கும் போது அது 432. சரிங்களா? ஓகே, அப்ப அதுக்கு வந்து 4வது ஆன்சர். கொஞ்சம் நீங்க இந்த ரெஜிஸ்டர் நம்பர்ல வாங்கலாம். இந்த ஜாயின் பண்ணாக்கள் இதுல இங்க ரெஜிஸ்டர் நம்பர்ல வந்தா தான் யாருன்னு சொல்லி எங்கட இதுக்கு வழங்கும். சரிதானே? அப்ப இதுல நீங்க நிறைய பேர் போன் நம்பரோட வந்திருக்கீங்க. இந்த நீங்க அந்த இதுல இருந்தே உங்களோட அந்த இதை மாத்திக்கொள்ளுங்க, நேமம் மாத்திக்கொள்ளுங்க. சரியா? மாத்திட்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர்ல குயிக்கா இதைஞ்சு கொள்ளுங்க. ஒரு 1 மினிட்டுக்குள்ள குயிக்கா அதை எல்லாரும் மாத்தி கொள்ளுங்க. சரிதானே? அதுக்குள்ள இருந்து என்ன செய்யுங்க, ரீநேம் கொடுத்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை கொஞ்சம் போட்டு கொள்ளுங்க. இல்லாட்டி சம்டைம் நீங்க லெஃப்ட் ஆக வேண்டி வந்தாலும் வரலாம். கொஞ்சம் அதை குயிக்கா செஞ்சு கொள்ளுங்க. சரிதானே? ஞாபகப்படுத்துறேன். ஓகே ஓகே, ரைட். 43க்கு 4வது ஆன்சர். அடுத்தது 44வது கேள்வி. சரிதானே? இலங்கையின் 1க்கு 50,000 முதலாவது ஆன்சர் வராதுன்னு கேட்கிறீங்க. அந்த கேள்வி முறையே என்று தரப்பட்டிருக்கு. விளங்குதா? அகலம் நீளம் முறையே என்று தரப்பட்டிருக்கு. அகலம் நீளம் முறையே என்று தரப்பட்டா அந்த ஓர்டர்ல இருக்கணும். முறையே என்கிற சொல் கட்டாயப்படுத்தப்படுகிறது. அந்த முறையே என்று சொல்றது ஓர்டர்ல இருக்கணும். கேள்வி முதலாவது என்ன கேட்கிறாங்களோ அதுக்கான விட முதலாவதுல இருக்கணும். விளங்குதா? அதைத்தான் முறையே என்று சொல்லி பயன்படுத்தி கொள்றோம். அப்ப அந்த முறைங்கிற சொல்களை அவதானிச்சு கொள்ளணும். அந்த ஓர்டர்ல தான் சொல்லணும். சரியாமா? ஓகே, ரைட். 44வது கேள்வி. இலங்கையின் 1க்கு 50,000 இடவிலக்க படத்தின் உண்மை பரப்பானது எத்தனை? முதலாவது. வெரி குட். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு 1க்கு 50,000 இடவிலக்க படத்தினுடைய உண்மை பரப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உண்மை பரப்புல வந்து உண்மை பரப்புல நீளம் எத்தனை கிலோமீட்டர்? 40. வெரி குட், 40. அகலம் எத்தனை கிலோமீட்டர்? 25. அப்ப 40ஐயும் 25ஐயும் பெருக்கினீங்கன்னு சொன்னா 1000 கிலோமீட்டர் வர்க்கம் என்று வரும். அதுல பரப்பு. அப்ப ஒரு 1க்கு 50,000 இடவிலக்கப்படத்தினுடைய ஒரு உண்மை பரப்பானது 1000 கிலோமீட்டர் வர்க்கமாக இருக்கும்.
அப்ப இதுல பரப்பையும் கேட்கலாம் உங்கள்ட்ட கேள்வியாக, அல்லது நீல அகலத்தையும் கேட்கலாம். நாங்க போட்டிருக்கோம், நீல அகலத்தையும் நான் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் கேள்வியில. சரிதானே? அதையும் போட்டிருக்கோம். அப்ப தெளிவா படிச்சு கொள்ளணும். சரியா? தெளிவா சொல்ற விஷயங்களை படிச்சுட்டு போகணும். ரைட், ஓகே, வெரி குட். அப்ப அதுக்கு 44வதுக்கு முதலாவது ஆன்சர். ரைட், அதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது 45வது கேள்வி. என்ன இது இது நினைக்கிறேன் பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வியாக இருக்கும். அதாவது நெய்யரி படத்தின்படி, இந்த நெய்யரி படம் சொல்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்ன அந்த சதுரங்களாக பிரிச்சு வரையப்பட்டிருக்கும். அந்த இலங்கையே அப்படியோ சதுரங்களாக பிரிச்சு அப்படி வரைஞ்சிருப்பாங்க. அந்த நெய்யரி படத்தின்படி இலங்கையுடைய மொத்த நிலப்பகுதியை 150,000 அளவு திட்டத்தில் உள்ளடக்கியுள்ள இடவிலக்கப்படத்தாள்களின் எண்ணிக்கை. வெரி குட், வெரி குட், வெரி குட். 92. என்ன அந்த இளைஞனுடைய முழு பரப்பையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஒரு 92 தாள்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, உள்ளடக்கப்பட்டிருக்குது அந்த நிலப்பகுதி. சரியா? உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் அதை அச்சிடும் போது, அதை பிரிண்ட் எடுக்கும் போது எத்தனை படத்தாள்களாக பிரிண்ட் எடுக்கிறாங்க, அச்சிடுறாங்க? 89. அப்ப 46க்கு என்ன ஆன்சர்? 89, மூணாவது. சரியா? இலங்கையில அச்சிடப்பட்ட 150,000 இடவிலக்கப்படத்தாள்கிற எண்ணிக்கையை கேட்டா 89. அப்ப 92 அந்த அந்த பிரதேசம் இருக்குது தாள்கள், அதுல அச்சிடப்படுகிறது 89. அந்த 3 பகுதியும் இன்னொரு 3 பகுதியோட இணைத்து வரையப்படுகிறது. ஒரு தாள்ல 2 பகுதியும் இணைத்து வரையப்படுகிறது. அப்படி வரைஞ்ச பேர்களை சொல்லுங்க பாப்போம். இணைத்து வரையப்பட்ட படங்கள். வெரி குட், வெரி குட். சரிதானே? அப்ப இந்த 3 படங்களும் இணைத்து வரையப்பட்ட படங்கள். அப்ப அதை கேட்டுட்டாங்க ஒரு வருஷம், அதனால அந்த கேள்வியை போடல. அடுத்து நோட் பண்ணி கொள்ளலாம். அந்த கேள்வியில 46வது கேள்விக்குள்ள இணைத்து வரையப்பட்ட படத்தாள்கள் என்று போட்டு அம்பாறை கல்முனை, திருக்கோவில் தம்பட்டை, பொத்துவில் கோமாரி அப்படி என்று சொல்லி நோட் பண்ணி கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், ஓகே. அடுத்தது கொஞ்சம் வேகமா தான் போகணும், நாங்க முடிக்க வேண்டி இருக்குது. கொஞ்சம் உலகப்படமும் சொல்லி தர வேண்டி இருக்கு. ரைட், 47வது கேள்வி. இளைஞருடைய 150,000 இடவிலக்கப்படத்தினை அமைப்பதற்கு அடிப்படையாக அமைய பெற்ற எரியம். எல்லாரும் செல்லணும். எல்லாரும் 3வது ஆண்டு செல்றங்கிறதுக்காக நம்மளும் செல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு தோன்றபடியே செல்லணும். சரியோ பிள்ளையோ? வெரி குட், 3வது. அப்ப இத பேர பாடம் ஆகி கொள்ளுங்க. அப்படி எரியம் என்றா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீப்பா தேவையில்ல. அந்த கேள்விக்கான விடையை மட்டும் அதை நீங்க பாடமாக்கி கொள்ளுங்க. குறுக்கு கோட்டு மேற்காட்டர், அதை குறுக்கு மேற்காற்றோன்னு சொல்லுவாங்க, அல்லது மேற்காட்டர் எரியம் என்று சொல்லுவாங்க. எல்லாம் அந்த பேரு தான், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம். சரிதானே? அப்ப இத தெரிஞ்சிருக்கணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சொல்லி தாரேன். ரைட், வெரி குட். அடுத்து 48வது கேள்வி. ஓகே, 45க்கு என்ன சார் ஆன்சர்? 45க்கு முதலாவது. ஓகே சார். ஓகே, 48வது கேள்வி. இலங்கையின் 150,000 இடவிலக்கப்படத்தில் அகலக்கோடுகள் மற்றும் நெடுங்கோடுகள் காணப்படும் கலை இடைவெளியானது. எத்தனை கலை இடைவெளியில அந்த அகலக்கோடு நெடுங்கோட்டு அந்த இடைவெளி இருக்குது? 5 கலை. யாருக்கு வித்தியாசமான விடை எதுவும்? உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு இடவிலக்க படத்துல என்ன செய்யப்படும் சொன்னா, உள்ளுக்கு ஒரு பிளஸ் அடையாளத்தை நீங்க இடவிலக்கப்படத்துல இப்படி இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். ஒரு முழுமையான ஒரு இடவிலக்கப்படத்துல இந்த பிளஸ் அடையாளங்கள் இருக்கு. அப்ப அதுக்கு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாகை கலையில அந்த பெருமானங்கள் இருக்கு. உதாரணமாக இந்த பிளஸுக்கு நேர 7 பாகை 20 கலை என்று இருக்கும். 7 பாகை 20 கலை. அது 7 பாகை 20 கலை என்றா இந்த பிளஸுக்கு நேர 7 பாகை 25 கலை என்று இருக்கும். விளங்குதா? இந்த பிளஸுக்கு நேர என்ன செய்யும் சொன்னா, உதாரணமா சொல்லி கொண்டு போறேன், 80 பாகை 10 கலை அப்படி என்று இருக்கும். இது 80 பாகை 15 கலை என்று இருக்கும்.
அப்ப இந்த 80 பாகை 10 கலை தான் இவ்வளவு மேலுக்கும் இருக்க போகுது. 80 பாகை 10 கலை, அதே 80 பாகை 15 கலை. இதே 7 பாகை 20 தான் இஞ்சாலையும் இருக்கும், அதே 7 பாகை 25 தான் இஞ்சாலையும் இருக்க போகுது. அப்ப பாருங்க, 7 பாகை 20 கலை, அடுத்தது 7 பாகை 25 கலை. எத்தனை கலை வித்தியாசம்? 5 கலை. 5. அங்கல பாருங்க, 80 பாகை 10 கலை, அடுத்த பெருமானம் 80 பாகை 15 கலை. எத்தனை கலை வித்தியாசம்? 5. அப்ப நீங்க அகல அந்த நெடுங்கோடுகளால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் அதான் வித்தியாசம். நீங்க அகல கோடுகளால பார்த்தாலும் நெடுங்கோட்டால பார்த்தாலும் 5 கலை வித்தியாச இடைவெளியில தான் இருக்கும். அதைத்தான் சொல்றாங்க, இளைஞனுடைய 1:50,000 இடவிலக்கப்படத்தில் அகலக்கோடுகள் மற்றும் நெடுங்கோடுகள் காணப்படும் கலை இடைவெளியானது 5 கலை. என்ன, 5 கலை இடைவெளியில காணப்படும். சரிதானே? சிம்பிளா அது சொல்லிட்டாங்க அந்த எம்சிக்கு ஏத்த மாதிரி. கலை குறியீட கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, நீங்க 5 கலை என்று எழுதுனீங்கன்னா சரி. 80 பாகை 5 கலை என்று எழுதுனீங்கன்னா சரி. அதுல உங்களுக்கு அந்த டவுட்டா அந்த 1 கோடு 2 கோடு போடுறதுங்கிற அந்த டவுட் எல்லாம் தேவையில்லை. சரிதானே? அதெல்லாம் தேவையில்லை. ஒரு கோடு தானே கலை என்றுதான் தருவாங்க. சரிதானே? கலை என்றுதான் தருவாங்க. அந்த அளவுக்கு உங்களை போட்டு குழப்ப மாட்டாங்க. என்ன, நம்ம கணித பாடத்துக்குள்ள போறல அழகா தருவாங்க கலை என்று சொல்லி. சரிதானே? அழகா தருவாங்க, பயப்பட தேவையில்லை. ரைட், ஓகே. அடுத்தது, அப்ப அதுக்கு சரிதானே? முதலாவது ஆன்சர் 48க்கு முதலாவது ஆன்சர். 49வது கேள்வி, இலங்கையின் 1:50,000 இடவிலக்கப்படுத்தினால் எடுத்து காட்டப்படும் நிலப்பரப்பின் நீள அகலங்கள் முறையே. நாங்க முன்னால பார்த்த கேள்வியில சொல்லி தந்த நீள அகலங்கள் முறையே. மூணாவது சின்னாக்கள் யாரு? ரைட், சரியா? இப்பதான் சொல்லி தந்தேன். என்ன, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு சொல்லி தந்தேன். மூணாவது என்று சொன்ன அது என்னதுக்கு சொல்லிருக்கீங்க என்று சொல்லுங்க பாப்போம். படமுகப்பின் நீளமகலம். ஒரு படத்துல அந்த முகப்புக்குள்ள இருக்கிற அதுல நீள அகலம் தான் 80 சென்டிமீட்டர் தர 50 சென்டிமீட்டர். அது சென்டிமீட்டர்ல நீங்க அதுக்கு நீங்க அப்படி விட செல்லுவீங்கிறதுக்காகத்தான் நான் அதையும் போட்டேன், அந்த விடையும் போட்டேன். நீங்க அதைத்தான் விடையா சொல்லுவீங்க சிலவங்கிறதுக்கு தான் அந்த விடையும் போட்டது. விளங்குதா? குழம்பிக்கொள்ள கூடாது. அது 80 சென்டிமீட்டர் தர 50 சென்டிமீட்டர். அது இங்க கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு உண்மையான நிலப்பரப்பினுடைய நீள அகலங்கள். விளங்குதா? அதனால 40 கிலோமீட்டர் தர 25 கிலோமீட்டர். அதை பெருக்கினாத்தான் வார 1000 கிலோமீட்டர் வர்க்கம் தான் இந்த 44வது கேள்வியில நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அப்பதான் சொல்லி தந்தேன். என்ன, 44வது கேள்வியில அப்பதான் சொல்லி தந்தேன். அப்ப அந்த 1000 கிலோமீட்டர் வர்க்கம்ங்கிறது 40 தர 25 நீள அகலத்தை பெருக்கி வாரது. விளங்கி கொள்ளுங்க, குழம்பாதீங்க. அப்ப அதே விஷயத்த இந்த இடத்துலயும் நோட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க 44க்கு நோட் பண்ண அதே விஷயத்த 49லயும் நோட் பண்ணி கொள்ளுங்க குழப்பமாக இருந்தா. அப்ப எல்லாத்தையும் நோட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றேன். சும்மா விட ஒரு கேள்விக்கு விடையை மட்டும் மார்க் பண்ணி போட்டு இருக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் சொல்ற எல்லாத்தையும் அதுலயும் நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே, சரிதானே? 49க்கு 2வது ஆன்சர். அப்ப ஒவ்வொரு கேள்விக்கும் சில விஷயத்த நான் முக்கியமா விளங்கப்படுத்துவேன். இப்ப நான் 48வது கேள்விக்கு கலையை விளங்கப்படுத்தினேன், ஒரு படம் வந்து போட்டு. அப்ப நீங்களும் அந்த இடைவெளிக்குள்ள என்ன செய்யலாம், அந்த படத்தை வரைஞ்சி அதை போட்டு காட்டலாம், உங்களுக்கு விளங்கும். இப்ப சொல்லி தரும் போது விளங்கும். ஒரு எக்ஸாம் நெருங்கிற டைம்ல அந்த பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா விளங்காம இருக்கும். அப்ப சொல்ற விஷயங்களை ரெக்கார்டிங்க பார்த்து அதுகளை குறிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை படிச்சு கொள்றதுக்கு. சரிதானே? ஓகே, அப்ப 49க்கு 2வது ஆன்சர். ரைட், அடுத்தது 50வது கேள்வி, இலங்கையின் 1:50,000 இடவிலக்க படத்தின் புறநிலை பகுதியின் கீழ் ஓரத்தில் உள்ள தகவல்கள் ஆவன. 5வது. வெரி குட், வெரி குட். 5வது, சரிதானே? 5வது. ஏன் முதலாவது வராது? அது ஒரு திசை என்று நம்பிக்கலாம். உண்மை வடக்கு காந்த வடக்கு. உண்மை வடக்கு காந்த வடக்கு புறநிலை பகுதியில கீழோரத்துல இல்லையா? அப்படி இல்ல சார், மொத்தமா திசை என்று தந்திருக்கலாம் தானே.
ஓ, பிரிச்சு தந்த பிள்ளையா? இல்ல ஆஹ் அப்ப முதல்ல அது வரும் அப்படியா? இல்ல சார், படத்தால் இலக்கம் மேல் ஒரு ஆஹ் 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 அங்க கண் கண் நல்லா பார்க்கணும். படத்தாளின் இலக்கம் அது என்ன? புறநிலை பகுதியில மேல் ஓரத்துல காணப்படுற தகவல் படத்தாள்ற இலக்கம், அது வராது. சரிதானே? எல்லாம் விளங்கணும். ரெண்டாவதும் வராது. படத்தாள்ற பேர் ரெண்டு இருக்குது, அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு தந்திருக்கேன். சரியான விட 5வது விட மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? மார்க் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே, வெரி குட். 51வது கேள்வி. இலங்கையின் 1க்கு 50,000 இடவிலக்க படத்தின் புறநிலை பகுதியின் மேல் ஓரத்தில் உள்ள தகவல்கள் ஆவன. இரண்டாவது. ஓகே, வெரி குட். படத்தின் வகை, படத்தாளின் பெயர், படத்தாளின் இலக்கம். உதாரணமா படத்தின் வகை என்றா என்ன வரும்? யாரே மைக் ஒன்ல இருக்கு, மைக் ஓஃப் பண்ணுங்களேன். மைக் எல்லாம் மியூட் பண்ணுங்க. ரைட், படத்தாளினுடைய வகை என்ன? படத்தாளின் வகை என்ன? என்னத்தை சொல்றாங்க அங்க? என்ன? மேலுக்கு படத்தினுடைய வகை என்று சொல்றீங்க. படத்துல அதுல இருக்கும் என்ன? படத்துல மேல் ஓரத்துல படத்துற வகைண்டா அதுல போட்டிருப்பாங்க ஸ்ரீலங்கா 1க்கு 50,000, இலங்கை 1க்கு 50,000 என்று போட்டிருப்பாங்க. அப்ப இலங்கையில 1க்கு 50,000 படத்துற வகை. விளங்குதா? நோட் பண்ணுங்க பக்கத்துல, அதுல நோட் பண்ணுங்க. படத்தின் வகை என்ற ஸ்ரீலங்கா 1க்கு 50,000 இருக்கும். படத்தாள்ற பேர் என்று சொன்னா ஏதாவது ஒரு பிரதேசத்துல அந்த ஓகே, ஒரு பகுதியில பேராக இருக்கும், அந்த படத்தாள்ற பேராக இருக்கும். படத்தாள்ற இலக்கம் என்றா அந்த 1 1 2 அது 92 வரையா பிரிச்சுன்னு சொல்றேன் தானே, அந்த படத்தாள்ற இலக்கங்கள் இருக்கும். சரிதானே? அப்ப அதுல தெளிவா இருக்கு, குழம்ப கூடாது. ரைட், வெரி குட். அப்ப 51க்கு 2வது ஆன்சர். ரைட், அடுத்தது 52வது. இலங்கையின் 1க்கு 50,000 இடவிலக்க படங்களில் காட்டப்பட்டிருக்கும் இரு அளவு திட்டங்கள் ஆவன. அப்ப இதெல்லாம் எதை பத்தி கதைக்குதுன்னு சொன்னா, இதெல்லாம் எதை பத்தி பேசுதுன்னு சொன்னா, ஒரு முழுமையான ஒரு இடவிலக்க படம் ஒன்று தரப்படும் போது அந்த இடவிலக்க படத்துக்கு மேலுக்கு இருக்கிற, உள்ளுக்கு இருக்கிற என்ன, அந்த புறநிலையில வெளியோரத்துல மேல் பகுதி கீழ்பகுதியில இருக்கிற அந்த விஷயங்களுக்குள்ள இருக்கிற அம்சங்களைத்தான் நாங்க டிஸ்கஸ் பண்றோம். விளங்குதா? அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வச்சுதான் எம்சிக்யூல எடுத்திருக்கோம், அந்த இடவிலக்க படத்தை வச்சுக்கொண்டு. அப்ப அந்த இடவிலக்க படத்துல அளவு திட்டம் கீழுக்கு இருக்கு. புற எல்லையில கீழ் ஓர பகுதியில முதலாவதாக அந்த அளவு திட்டம் இருக்கும். அந்த அளவு திட்டத்துல அது 2 வகையான அளவு திட்டம், என்ன அங்க 2 வகையான அளவு திட்டம் காட்டப்பட்டிருக்கும். என்னென்ன அளவு திட்டம்? ஓகே, வெரி குட். நேர்கோட்டு அளவு திட்டம் மற்றும் விகித அளவு திட்டம். ஓகே, வெரி குட். 4வது ஆன்சர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க சார். ஓரங்குல அளவு திட்டம் இது ஓரங்குல அளவு திட்டம் சொல்லி 1க்கு நாங்க ஏற்கனவே 63,000 நீங்க சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த பழைய அது வந்து வரும் 360. சரிதானே? அது விகிதம் தான். விகிதம்ங்கிறது என்னன்னு சொன்னா அந்த இக்கு என்று சொல்லி வாரது இருக்குதானே, இக்கு. இப்ப உதாரணத்துக்கு அதுக்கு அடுத்த கேள்விய பாருங்க. அதைத்தான் அந்த விகித அளவு திட்டம் என்று சொல்றது, வகை குறிப்பின் அளவு திட்டம் என்று சொல்றது, எல்லாமே அதுதான். சரியா? விளங்கிட்டா? அதுக்கு அந்த பேரை தான் நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா விகித அளவு திட்டம் என்று சொல்றோம். இப்ப 1க்கு 50,000ங்கிறது ஒரு இடவிலக்க படம் என்று சொன்னா அது என்ன? ஒரு விகித அளவு திட்டம். 1க்கு 50,000. விளங்குதா? அப்ப அந்த படத்துல பேரு இடவிலக்க படம். விளங்குதா? இடவிலக்க படம். அளவு திட்டத்தை நாங்க என்னன்னு சொல்றோம்? 1க்கு 50,000 விகித அளவு திட்டம். விளங்கிட்டா? கேள்வி கேட்டாளுக்கு ஓம் சார். அப்ப நேர்கோட்டு அளவு திட்டம் சார். அது நேர்கோட்டு அளவு திட்டம் நாங்க வரையணும். சரிதானே? அது படிச்சு இல்லையா?
நேர்கோட்டு அளவு திட்டம் வரையறது படிச்சு இல்லையா? 1க்கு 50,000 இடவிலக்க படத்துல நேர்கோட்டு அளவு திட்டம் என்று சொல்லி இப்படி படிச்சு இல்லையா? இப்படி போட்டெல்லாம் படிச்சு இல்லையா நீங்க? இப்படி எல்லாம் படிச்சு இல்லையா? ஆம் சார் படிச்சிருக்கேன். இதான் நேர்கோட்டு அளவு திட்டம். இதுக்குள்ள நீங்க அத 10 பிரிவாக பிரிச்சிருப்பீங்க. சரிதானே? ஓகே, விளங்குதா? ஓம் அந்த நேர்கோட்டு அளவு திட்டத்துலதான் அந்த கீழுக்கு ஒரு மெசேஜ்ல போடுறது. அதனால கொஞ்சம் மௌன விரதமாக்கும். என்னன்னு சொன்னா அந்த நேர்கோட்டு அளவு திட்டம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அந்த படத்துல இடவிலக்க படத்துல கிலோமீட்டர்கள்லயும் மைல்கள்லயும் காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? கிலோமீட்டர் மேலுக்கு கிலோமீட்டர் சொன்னா கீழுக்கு அதை மைல்கள்ல காட்டியிருப்பாங்க. என்ன அதை அவங்க மெசேஜ்ல போட்டு காட்டுறாங்க. அப்ப 1 மைல் என்று சொல்லி போட்டா வடத்த 0, வடத்த 1, வடத்த 2 மைல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மைல்கள்லையும் தரப்பட்டிருக்கும். சரிதானே? அப்ப அந்த அளவு திட்டம் அதுல தரப்பட்டிருக்கிற அந்த நேர்கோட்டு அளவு திட்டம் கிலோமீட்டர்லயும் மைல்களையும் தரப்பட்டிருக்கு. வெரி குட், வெரி குட். ஞாபகப்படுத்தினதுக்கு சரியா? அதை நோட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு என்னென்ன தரவு எல்லாம் தேவையோ அவர்த்த அதுகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? என்னென்ன தரவுகள் தேவையோ அவர்த்த அதுகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. விளங்கிட்டா? இதெல்லாம் படிச்சிருக்கணும். இதெல்லாம் தெளிவாக படிச்சிருக்கணும். சரியா? அப்ப நேர்கோட்டு அளவு திட்டம் வரைகிற என்று சொல்லி உங்களுக்கு கேள்வியில கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு எம்சிக்கு கேள்வியில 1க்கு 50,000 படத்தினுடைய கீழ் வருவனவற்றுள் 1க்கு 50,000 அந்த அளவு திட்டத்துல நேர்கோட்டு அந்த அளவு திட்டம் அது சரியா அந்த வரைஞ்சி ஒரு 5 கேட்டாங்கன்னு சொன்னா இப்ப நான் வரைஞ்ச மாதிரி இருக்கிற விடைக்கு கீழே நீங்க மார்க் பண்ணீங்கன்னா சரி. அப்படித்தான் அப்படி தாரண்டா தருவாங்க. மற்றும்படி உங்களோட அந்த கட்டுரை வினாக்களுக்குள்ள நேர்கோட்டு அளவு திட்டம் அப்படி வரையண்டி அப்படிலாம் கேட்டு இல்லை. ஆனா தெரிஞ்சிருக்கணும் வரைய பழகி இருக்கணும். அதை எப்படி வரைகிற என்னென்ன ஒவ்வொரு ஸ்டெப்ஸா போட்டு 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 நீங்க படிச்சிருக்கணும். உங்களோட தியரி கிளாஸுகள்ல அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? விளங்கிட்டா? சரி, கேட்கணுமா? ஓகே ஓகே ஓகே, வெரி குட். அடுத்தது 53வது கேள்வி. அப்ப 52க்கு 4வது ஆன்சர். ரைட். 53வது கேள்வி. பின்வரும் விடைகளுள் பாரிய அளவு திட்ட படம் ஒன்றின் வகை குறிப்பின்னத்தை குறித்து காட்டுவது. அந்த விகித அளவு திட்டத்தை வகை குறிப்பின்ன அளவு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? எத்தனை ஆன்சர்? 4வது. 5வது வராதா? பாரிய அளவு திட்டம் பண்ணு தானே கேட்டிருக்கு. 5வது வராதா? இல்ல, எதிர்மறையா பார்க்கணும். யாரும் 5வது விட சொல்ல மாட்டீங்களா? இல்ல, தெரியும். அது வந்து சிறிய அளவு திட்டம். ரைட், ஓகே, வெரி குட். சரிதானே? அப்ப அதை நல்லா வழங்கிக் கொள்ளணும். ஒரு 1க்கு 50,000 அளவு திட்டம் என்ன அளவு திட்டம் நாங்க எம்சிக்யூல படிச்சோம்? வெரி குட், வெரி குட். நடுத்தர அளவு திட்டம். அப்ப அந்த நடுத்தர அளவு திட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 1க்கு குறைய அந்த 50,000 குறைய பாக்குறீங்க. 1க்கு 25,000, 1க்கு 20,000, 1க்கு 10,000, 1க்கு 5,000. அப்ப இதெல்லாம் தானத்துல உங்களுக்கு பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். ஆனா அது வந்துட்டு சின்னதாக தானத்துல இருந்தாலும் அது பெரிய அளவு திட்டப்படங்கள். இதெல்லாம் உங்களுக்கு எப்ப விளங்கி இருக்கணும் என்று சொன்னா மீள் வரையும் போது பெருப்பித்தல் சிரிப்பித்தல் அந்த நீங்க இடவிலக்கப்பட கேள்விகள் எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு விளங்கி இருக்கும். விளங்குதா? ஒரு படத்தை ஒரு இடவிலக்க படத்துல ஒரு நாட்பக்கல்ல காட்டப்பட்டிருக்கிற விஷயத்த நீங்க 1க்கு 25,000 அளவு திட்டத்துல வரையும் போது அதை பெருப்பிச்சு வரைஞ்சிருப்பீங்க. அப்ப அங்க 1க்கு 50,000 அளவு திட்டத்தை விட சிறிய அளவு திட்டமாக இருக்குது. 1க்கு 25,000 பெருமானத்துல சின்னதாக இருக்குது. ஆனா படம் வரையும் போது பெரிதாக வரும். ஆகவே பெருமானம் சின்னதாக இருந்தாலும் அது பெரிய அளவு திட்ட படங்கள். அதை வழங்கணும். அதே நேரம் அந்த பெருமானங்கள் கூடியதாக இருக்கும். 1க்கு 75,000, 1க்கு 1 லட்சம், 1க்கு 2 லட்சம், 1க்கு 2,50,000 அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த பெரிய அளவு திட்ட படங்கள் பெருசாக இருக்கும். என்ன அதாவது தானத்திலே பெரியதாக இருக்கும். ஆனா அது சிறிய அளவு திட்ட படங்கள்.
விளங்குதா? மாறி யோசிக்கணும். ரைட். அப்ப 53வதுக்கு கேட்கப்பட்டது பாரி அளவு திட்ட படம் 1க்கு 5000. விடையில பாப்பீங்க ஆக சின்ன தானம் எதென்று பார்த்து அதுக்கு கீழே மார்க் பண்ணிக்கொண்டா சரி. ஓகே, 4வது. வெரி குட். அடுத்தது 54வது. பின்வரும் விடைகளுள் மிகச் சிறிய அளவு திட்ட படம் ஒன்றின் வகை குறிப்பினத்தை குறித்து காட்டுவது என்ன? அஞ்சாவது. வெரி குட். வெரி குட். யாரோ 2வது சின்னமை கேட்டுச்சு இல்லையா? 5வது தானே? ஆம் சார். ஓகே. ஓகே, அப்ப 54வதுக்கு 5வது ஆன்சர். அப்ப சிறிய அளவு திட்ட படம் என்று கேட்கும்போது விடையில ஆக பெரிய தானம் என்னன்னு பார்த்து அதுக்கு கீழே ஒரு கோடு ஒன்று போடுவீங்க. ஓகே, 5வது ஆன்சர். சரிதானே? அடுத்தது 55வது கேள்வி. 1,50,000 இடவிலக்க படங்களில் திசைகளை குறித்து காட்டும் விசேட பட வரைவானது அமைய பெற்றுள்ள பகுதி என்ன கேக்குறாங்கண்டா அந்த இடவிலக்க படத்துல திசை இருக்கு. அந்த திசை எப்படி என்றா ஒரு பட வரைவு மூலமாக இருக்கும். ஒரு படமாக வரையப்பட்டிருக்கும். என்ன? ஒரு பட வரைவு மூலம் காட்டப்பட்டிருக்கும். அந்த திசை இடவிலக்க படத்துல என்ன பகுதியில இருக்கும் என்று கேக்குறாங்க. யாரு 3வது 1வது விடையெல்லாம் செல்லப்பட்ட மாய் விளங்கிச்சு? என்ன ஆன்சர்? ஓ, 2வது. சரிதானே? ஒரு இடவிலக்க படத்துல சரிதானே இந்த பகுதியில தான் என்ன? இந்த பகுதியில கீழுக்கு புற எல்லையிட கீழோரத்துலதான் அளவு திட்டம் அங்கால திசை என்று 2வது இடத்துல இருக்கும் திசை. அப்ப இது எந்த பகுதி என்று கேட்டா தென்மேல் பகுதி. தென்மேல் என்ன? சரிதானே? மேற்கு பகுதி, இது தெற்கு பகுதி என்றா இது தென்மேல் பகுதி. என்ன? தென்மேல் பகுதி. அந்த தென்மேல் பகுதி அத கீழோரம். விளங்குதா? அப்ப புற எல்லை பகுதியில தானே இருக்குது. புற எல்லை நாங்க வெளிப்புறம் என்று சொல்லுவோம். என்ன? வெளிப்புற கீழ்ப்பகுதியில தானே இருக்குது. அதனால கீழ் ஓர தென்மேல் பகுதியில தானே இருக்குது. தென்மேல் பகுதி. அப்ப வெளிப்புற கீழுக்கு இருக்கிறதால கீழ் ஓர தென்மேல் பகுதி. விளங்கிட்டா? திசை வலது பக்கம் மேலுக்கு தணிக்கிறேன். ஓ, நான் போடுறேனே. மேலுக்கு இருக்கு. சரியா? தானே சார் திசையில அடையாளம் போட்டு திசை என்று வரும். வலதுல மேலுக்கு இது வலது பக்கம் மேல தானே இருக்கிற திசை. இப்படியா? ஓ, அத சொல்றீங்க நீங்க. அது இல்ல விளங்குது. அது இல்ல நீங்க அந்த திசை கேட்கல. இடவிலக்க படத்துல திசைகளை குறித்து காட்டும் அங்க பாருங்க. கேள்வியை நல்லா பாருங்க. விளங்குதா? அதை கேட்கல. கேள்வியை நல்லா பாருங்க. 1,50,000 இடவிலக்க படங்கள்ல திசைகளை குறித்து காட்டும் விசேட பட வரைவு. இது பட வரைவா? விசேட பட வரைவா? இல்ல. விசேட பட வரைவுன்னு சொல்லி என்னத்தை கேட்கிறாங்கன்னு சொன்னா அந்த திசைகள் 3 திசைகள் காட்டப்பட்டிருக்கும். விளங்குதா? 3 திசைகள் காட்டப்பட்டிருக்கும். அந்த 3 திசைகள் காட்டப்பட்டிருக்கும் தானே, அதைத்தான் கேட்கிறாங்க. இதால் பட வரைவு மூலம் காட்டப்பட்டிருக்கும். விசேட பட வரைவு மூலம் காட்டப்பட்டிருக்கும். இது இல்ல. விளங்கிட்டா? கேட்டதுக்காண்டி சொல்றேன். சரியானே? குழம்பிராதீங்க. ரைட், கேளுங்க. சரிதானே? டவுட்ண்டா கேளுங்க. கேட்டதுக்காண்டி சொல்லி காட்டுறேன். இல்லாட்டி நான் அதை கடந்து போயிருப்பேன். அப்படி பிள்ளையா விளங்கி கொள்ளாதீங்க. சரியா? கிளியரா விளங்கி கொள்ளுங்க. ரைட். அது உங்களுக்கு டவுட்னா அந்த 3 திசையும் அந்த இடத்துல கீறி வைங்க. அந்த விசேட அந்த பட வரைவுக்கு கீழே ஒரு கோடண்டு போட்டுட்டு அதை என்ன செய்யுங்க, பக்கத்துல அந்த பட வரைவை கீறி வைங்க. அப்ப உங்களுக்கு விளங்கும் இதைத்தான் கேட்கிறாங்க என்ன சொல்லி விளங்கும். சரிதானே? ஓகே. 56வது 55க்கு 2வது ஆன்சர். சரிதானே? ஓகே சார். ஓ, அப்ப அந்த திசைக்கு எப்படி சார் கேள்வி வரும்?
அது படத்தினுடைய அழியடைப்பு, அந்த ஒரு வடக்கு திசை, அதுக்கு கேள்வி வராது. சரியா? அது படத்தினுடைய வடக்கு, அது படத்தின் வடக்கு விளங்க, அதுக்கு கேள்வி வாரல்ல. அது என்னத்துக்கு தாரன்னு தெரியுமா பிள்ளைகள்? அது என்னத்துக்கு இப்ப தாரண்டா, உங்களோட எக்ஸாமுக்கு எந்த திசைன்னு உங்களுக்கு தெரியணுமே. அது தராமலுக்கு ஒரு இடவிளக்க படம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா நீங்க எக்ஸாம் ஹோலுக்குள்ள போய் இருக்கீங்க, விளங்குதா? இப்ப எக்ஸாம் ஹோலுக்கு போய் இருக்கீங்கடா, அந்த எக்ஸாம் ஹோலுக்கு முன்னுக்கு படத்தை நீங்க எப்படி வச்சு பாப்பீங்க தெரியுமா? அதுல இருக்கிற வடக்கத்தான் பாப்பீங்க. இந்த வடக்கு உங்களுக்கு நேருக்கு இருக்கணும். உங்களோட பேப்பரை நீங்க பாக்குறீங்கடா, அந்த நேருக்கு அந்த வடக்கு இருக்கணும். அப்ப அந்த நேருக்கு இந்த ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி உங்களுக்கு முன்னுக்கு அந்த வடக்கு இருக்கணும், விளங்குதா? உங்களுக்கு முன்னுக்கு அந்த அம்புக்குறி இருக்கணும் இப்படி, அதுலதான் இப்படி வடக்கு என்ன அந்த வடக்கண்டி இருக்கு. அப்ப இதை இப்படி வச்சு கொண்டீங்கன்னா தான் இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு என்று சொல்லி அடையாளப்படுத்துவீங்க. அப்ப ஒரு கேள்வியில வடமேற்காட்பகுதியில் காணப்படுகின்ற நிலப்பயன்பாட்டு பாங்குகளை சுருக்கமாக விவரிக்குகண்டா உங்களுக்கு இது வடக்கண்டு தரப்பட்டு உங்களுக்கு இது வடக்கண்டு தெரிஞ்சா தானே இது வடக்கு இது மேற்கண்டு எடுத்து இந்த வடமேற்காட்பகுதியில இருக்கிற நில பயன்பாட்டு பாங்க விவரிப்பீங்க. அப்ப ஒரு படத்துக்கு கட்டாயம் திசை அவசியமா இல்லையா? நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், ஒரு இடவிளக்க படம் ஒன்று வரைகிறதுக்கு அளவு திட்டம், அமைவிடம், திசை என்கிற 3 அடிப்படை அம்சங்களாக இருக்குது. விளங்குதா விஷயம்? கேட்டாளுக்கு விளங்குதா? அப்ப கட்டாயம் இப்ப இதெல்லாம் அதெல்லாம் அந்த வடக்கு வச்சுக்கொண்டு கேள்வி வரல, விஷயத்த விளங்குங்க. ரைட், ஓகே. அப்ப ரைட், நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரைட், 55க்கு 2வது சரிதானே? கேளுங்க, டவுட் என்ன சரி வந்தா கேளுங்க கண்டிப்பா, சரிதானே? ஏன்னா இப்ப டவுட் வரக்கூடாது. நீங்க இவ்வளவு காலமும் தெளிவா படிச்சிருந்திருக்கணும், தெளிவா படிக்காதுதான் டவுட் வரும். பரவாயில்ல, கேளுங்க, பரவாயில்ல. ரைட், ஓகே. அடுத்தது 56வது சரி, 55க்கு 2வது ஆன்சர். அடுத்தது 56வது கேள்வியை வாசித்தேன். 1க்கு 50,000 என்ற அளவு திட்டத்தை பயன்படுத்தி வரையப்பட்ட 9 கிலோமீட்டர் நீளமான ஒரு நதி ஒன்றிட நீளம் படப்பகுதியில எத்தனை சென்டிமீட்டரினால் காட்டப்படும்? 18. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய ஒரு ஆள் கேட்க வந்தீங்க போல. அங்கால மைக்க ஆன் மியூட் பண்ணுங்களா? மைக்க மியூட் பண்ணினீங்கன்னு சொன்னதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கும், இல்லாட்டி மத்தாக்களுக்கும் அது டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ரைட், ஓகே. அப்ப 56வது பார்த்து கொண்டீங்கடா, அதுக்கு விட ஓகே, வெரி குட். முதலாவது 18 சென்டிமீட்டர். அப்ப விளங்கல? முதலாவது விட தானே? யாரும் வேற விட சொல்ற யாரும் இருக்கா? ஓகே. அப்ப விளங்கி கொள்ளுங்க, இந்த கேள்வியில யாருக்கும் செய்ய இயலாமை இருக்குதா? இந்த கேள்வி யாருக்கும் எனக்கு செய்ய தெரியா சார் அப்படின்னு சொல்லி யாரும் இருக்கீங்களா? அப்படின்னா விளங்கப்படுத்துவேன், அப்படி இல்லாட்டி அடுத்த கேள்விக்கு போவேன். ஓகே, சரிதானே? இப்ப என்னடா, இது அந்த அளவுக்கு கஷ்டமான கேள்வி இல்ல, சரியா? அந்த அளவுக்கு கஷ்டமான கேள்வி இல்ல. ஓகே, அந்த அளவுக்கு கஷ்டமான கேள்வி இல்ல. என்னண்டா, உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க, நான் கொஞ்சம் சவுண்டா தான் கதைக்கேன். அது உங்களுக்கு பாஸ்டா விளங்கினா சொல்லணும். சவுண்டா கதைக்கிறதால பாஸ்டா இருக்கும் உங்களுக்கு, சரிதானே? இப்ப இந்த 1க்கு 50,000 அளவு திட்டத்துல, இந்த 1க்கு 50,000ங்கிற அந்த அளவு திட்டத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. 1க்கு 50,000 அதுல என்ன அழகு? 1ம் 50,000 ரெண்டும் என்ன அழகுல இருக்குது? விகிதம். ஓகே, ரெண்டும் என்ன அழகுல இருக்குது? இப்ப கிலோமீட்டர்ல இருக்குதா, மீட்டர்ல இருக்குதா? அப்படி சென்டிமீட்டர். வெரி குட், சென்டிமீட்டர். அப்ப 1க்கு 50,000ங்கிற அர்த்தம் ஒரு சென்டிமீட்டருக்கு 50,000 சென்டிமீட்டர். இதான் அதோட உண்மையான அர்த்தம், சரியா? ஒரு சென்டிமீட்டருக்கு 50,000
சென்டிமீட்டர். இதான் அதுல அர்த்தம். இப்ப நாங்க அந்த 1 சென்டிமீட்டர் அப்படியோ போடுவோம். போட்டீங்கன்னா இந்த 50,000 சென்டிமீட்டரை கிலோமீட்டர்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்? 1/2 கிலோமீட்டர். அரை கிலோமீட்டர். சரிதானே? உங்களுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் என்று சொல்றது 1,00,000 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் 1,00,000 சென்டிமீட்டர் என்று சொன்னா அரை கிலோமீட்டர் 50,000 சென்டிமீட்டர். அப்ப நாங்க 50,000 சென்டிமீட்டருக்கு பதிலாக இந்த இடத்துல அரை கிலோமீட்டர் என்று போடுறேன். 1 சென்டிமீட்டர் அரை கிலோமீட்டர் என்றா 2 சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். இது என்ன கணக்கு தெரியும் தானே? 1 டொவி 2 ரூபாண்டா 2 டொவிக்கு எவ்வளவு? 1 டொவி 2 ரூபாண்டா 2 டொவிக்கு 4 ரூபா. என்ன என்கிற கணக்கு தான் இது. 1 சென்டிமீட்டருக்கு அரை கிலோமீட்டர் என்றா 2 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர். அப்ப விளங்குங்க, இதுல அர்த்தம் என்ன? 2 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் என்றா இதுல அர்த்தம் என்னண்டா, ஒரு உண்மையான நிலப்பகுதியில ஒரு கிலோமீட்டர் ஒரு நீளமான ஒரு தூரத்தை நாங்க படத்துல 2 சென்டிமீட்டர்ல காட்டுறோம். அப்ப 1 கிலோமீட்டர் நீளமான ஒரு தூரத்தை படத்துல 2 சென்டிமீட்டர்ல காட்டுறோம் என்று வைங்களேன். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப 2 கிலோமீட்டர் ஒரு தூரத்தை படத்துல எத்தனை சென்டிமீட்டர்ல காட்டலாம்? 4. வெரி குட். விளங்குதா? 2 கிலோமீட்டரை எத்தனைல காட்டலாம்? 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர். கிலோமீட்டரை 2 பெருக்கிட்டானே. 4 கிலோமீட்டரை எத்தனைல காட்டலாம் சென்டிமீட்டர்ல? 8. அப்ப இங்க என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அந்த கிலோமீட்டர்ல தந்து உங்கள்கிட்ட சென்டிமீட்டர்ல கேட்டா, கிலோமீட்டர்ல தந்து சென்டிமீட்டர்ல கேட்டா நீங்க 2ஆல பெருக்குங்க. இதுல அர்த்தம் விளங்குதா? நம்ம 2ஆல பெருக்குறோம். ஈஸியா சொல்லி தந்திருப்பேன் அந்த கேள்விக்கு. அந்த 9ங்கிறத 2ஆல பெருக்குங்க சொல்லி தந்திருப்பேன். அந்த 2ஆல ஏன் பெருக்கிறோம்டா இதுக்காகத்தான். 1 கிலோமீட்டர் 2 சென்டிமீட்டர் என்றா 9 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் என்று கேட்டா அந்த 9 2ஆல பெருக்கணும். விளங்குதா? விளங்கிட்டா அந்த கேள்வியை கேட்டாளுக்கு? அப்ப இந்த 9, அப்ப கேள்வியில நீங்க பாருங்க, முதலாவது இந்த 1க்கு 50,000ங்கிற அளவு திட்டம் இருக்குதான்னு பாருங்க. முதலாவது இருக்குது. 2வது பாருங்க, கேள்வியில கிலோமீட்டரை தரப்பட்டிருக்கான்னு பாருங்க. அப்போ அளவு திட்டம் 1க்கு 50,000, கேள்வியில கிலோமீட்டர் என்று தரப்பட்டிருக்குது. சென்டிமீட்டர்ல தான் விடைய கேட்கிறாங்கன்னு சொன்னா, சென்டிமீட்டர்ல தான் விடைய கேட்கிறாங்கன்னு சொன்னா 2ஆல பெருக்குங்க. அப்ப எத்தனை ஆன்சர் வரும்? 18. 18. இப்ப விளங்கிட்டா? 50,000 இந்த அளவு திட்டம் இல்லாம வேற அளவு திட்டம் வருமா அதுக்கு? சொல்லித்தாரேன். ஒவ்வொரு டவுட்டா வரும். இப்ப 1க்கு 50,000த்துல கேள்வியில கிலோமீட்டர் இருக்குது. சரிதானே? கிலோமீட்டர்ல இருந்து இருக்குது. அப்ப விட சென்டிமீட்டர்ல கேட்டா 2ஆல பெருக்குறீங்க. இத நான் உங்களுக்கு மாறி சொல்றேன். இங்க பாருங்க. இப்ப கேள்வியில 9 கிலோமீட்டர் இல்ல, 18 சென்டிமீட்டர் இருக்குது. கேள்வியில அளவு திட்டத்தை பாக்குறீங்க 1க்கு 50,000. இப்ப கேள்வியில 18 சென்டிமீட்டர் இருக்குது. அப்ப விடையில கிலோமீட்டருக்கு கேட்டா என்ன செய்வீங்க? 2ஆல பிரிக்கணும். அப்ப விளங்குதா? ஈஸியான கேள்வி. ஒரு அளவு திட்டம் 1க்கு 50,000த்துல தரப்படும் போது கேள்வி கிலோமீட்டர்ல தந்து விடைய செருக்கிடுவீங்க. அதே 1க்கு 50,000 அளவு திட்டத்துல கேள்வியில சென்டிமீட்டர்ல இருக்கு, விடையில கிலோமீட்டர்ல கேக்குறாங்கன்னு சொன்னா 2ஆல பிரிச்சுடுவீங்க. அப்ப இத மறக்காதீங்க. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. என்ன அளவு திட்டம் தந்தாலும் சரியா, என்ன அளவு திட்டம் தந்தாலும், உதாரணத்துக்கு 1க்கு 50,000, நான் சும்மா அந்த 50,000 போட்டு காட்டுறேன். சரியா? 1க்கு 50,000 சரி, 1க்கு 25,000 சரி, என்ன அளவு, 1க்கு 20,000 சரி, என்ன அளவு திட்டம் தந்தாலும் ஒரு கேள்வியில கிலோமீட்டர்ல இருந்து அத சென்டிமீட்டருக்கு விடையாக கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க பெருக்கணும்.
இதான் என்ன அளவு திட்டத்துல தந்தாலும் இதான். அதே போல என்ன அளவு திட்டம் தந்தும் கேள்வியில சென்டிமீட்டர்ல தந்து விடைய கிலோமீட்டர்ல கேட்பாங்களாக இருந்தா இத பிரிக்கணும். விளங்குதா? இது விளங்கிட்டா? இது என்ன அளவு திட்டம் வந்தாலும் அதான். என்ன அளவு திட்டம் வந்தாலும் அதான். இங்க என்ன மாறப்போகுது? இங்க என்ன மாறப்போகுதுன்னு சொன்னா இங்க என்ன மாறப்போகுது? சோட்டா எழுதி கொள்ளுங்க, சோட்டா நோட் பண்ணி வைங்க. இங்க என்ன மாறப்போகுதுண்டா, 1க்கு 50,000 அளவு திட்டம் கேட்கப்பட்டால் இந்த பெருக்கிற பிரிக்கிறது எல்லாம் 2ஆல தான் இருக்கணும். விளங்குதா? 1க்கு 25,000 அளவு திட்டத்துல கேட்கப்பட்டால் பெருக்கிற பிரிக்கிறது எல்லாம் 4ஆல இருக்கணும். 1க்கு 20,000 அளவு திட்டம் கேட்டால் பெருக்கிறதெல்லாம் 5ஆல இருக்கணும். கேட்க போறீங்களா? 1க்கு 1,00,000 வந்தா என்னண்டு யாரும் இல்ல, என்ன அது ஒன்றுதான். சரிதானே? விளங்கிட்டா? அப்ப இப்படி போட்டுக்கொள்ளுங்க சோட்டா. 1க்கு 50,000 டேஸ் 2, 1க்கு 25,000 டேஸ் 4, 1க்கு 20,000 டேஸ் 5. என்ன அர்த்தம்டா, கேள்வியில என்ன அளவு திட்டம் வந்தாலும் கேள்வியில கிலோமீட்டர்ல தரப்பட்டு விட சென்டிமீட்டர்ல கேட்டா அதை பெருக்கணும். என்ன ஒரு அளவு திட்டத்திலையும் கேள்வி சென்டிமீட்டர்ல தரப்பட்டு விடைய கிலோமீட்டர்ல கேட்டா பிரிக்கணும். அப்ப இது எல்லா அளவு திட்டத்துக்கும் அதான். அப்ப இதுல எது மாறப்போகுதுண்டா, அளவு திட்டத்தை பொறுத்து அந்த எத்தனையால பெருக்கிறோம் எத்தனையால பிரிக்கிறோம் என்கிற அந்த பெருமானம் மட்டும்தான் மாறப்போகுது. அப்ப 1க்கு 50,000 கேட்டா நீங்க பெருக்கிற பிரிக்கிற வேலையெல்லாம் 2ஆல மேற்கொள்ளுவீங்க. 1க்கு 25,000 அளவு திட்டத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்டா பெருக்கிற பிரிக்கிறதெல்லாம் 4ஆல மேற்கொள்ளுவீங்க. சரி, ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு உதாரணம் மட்டும் இதுல பார்ப்போம். அதாவது இந்த டவுட் கேட்ட பிள்ளைகள் விட செல்ல பாருங்க. சரியா? இந்த இதுல 1க்கு 50,000 பதிலாக 1க்கு 25,000 இருக்கு. சரிதானே? நான் சென்னதை நோட் பண்ணி வச்சிருப்பேங்க. சரிதானே? இப்ப பாருங்க, ரைட். இப்ப 9 கிலோமீட்டர் நீளமான நதி, இத 1க்கு 25,000 அளவு திட்டத்துல பயன்படுத்தி நாங்க எத்தனை சென்டிமீட்டர் படத்துல காட்டலாம்? எத்தனை சென்டிமீட்டராக? நான் சென்னதை நோட் பண்ணி வச்சிருந்தா விட செல்லுவீங்க. 4 36 4 சென்னவங்க விட நீங்க சென்ன விஷயத்த நோட் பண்ணல. நீங்க அந்த ரெக்கார்டிங்க பார்த்து நோட் பண்ணுங்க. சரியா? சின்ன விஷயத்த பார்த்து நோட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கணும். நீங்க விலங்கல்னு சொல்லினா சொல்லித்தாரு, இல்லாட்டா நான் அடுத்த கேள்விக்கு போயிருப்பேன். படிக்கிறத தெளிவா படிங்க. எங்க படிச்சாலும் கொஞ்சம் தெளிவா படிக்க பாருங்க. என்ன, நீங்க அந்த வாய்ப்பாடு அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு அதை தெரிஞ்சிருக்க வேணும். அது ஒரு அடிப்படை தெரிஞ்சிருக்க வேணும். ஆனா ஒரு எம்சிக்யூக்கு அதெல்லாம் தெரியலன்னு சொன்னாலும் நான் சொன்ன இந்த ஷார்ட் மெத்தட் அதுகளையாச்சும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அதுகளும் உதவும். சரியா? அப்ப அதுல நீங்க சரியான பயிற்சி எடுத்து இருக்கணும். 56க்கு முதலாவது ஆன்சர். சரிதானே? ஓகே, 56க்கு முதலாவது ஆன்சர். அடுத்தது 57வது என்ன ஆன்சர்? 200 மீட்டர் நீளமான பாதை ஒன்று 2 சென்டிமீட்டரால் காட்டப்படுகின்ற படத்தின் சரியான அளவு திட்டம். 3வது விளங்கப்படுத்தணுமா? யாராவது விளங்கப்படுத்தணுமா? ஆம் சார். ஓகே, இங்க பாருங்க 200 மீட்டர் நீளமான பாதை ஒன்று 2 சென்டிமீட்டரினால் காட்டப்படுகின்ற படத்தின் அளவு திட்டம். நீங்க சொல்லுங்க, அளவு திட்டம்ங்கிறது வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டும் என்ன அலகுல இருக்கும்? சென்டிமீட்டர். வெரி குட். நான் சொல்லி தந்தேன், வாயை திறந்து பேசணும். சரிதானே? 1க்கு 50,000 ஒரு சென்டிமீட்டருக்கு
50,000 சென்டிமீட்டர். ரெண்டு பக்கமும் அலகு சென்டிமீட்டர்ல தான் இருக்கணும். இங்கு தரப்பட்டிருக்கிற கேள்வியில 2 சென்டிமீட்டர்ல இருக்க அலகு என்ன அலகு இருக்குது பாருங்க. 200 மீட்டரும் 2 அங்க மீட்டரும் சென்டிமீட்டரும் தான் இருக்குது. அங்க மீட்டர் கேள்வியில என்ன தரப்பட்டிருக்கு அலகுங்கிறத பார்க்கணும். அங்க கேள்வியில மீட்டரும் சென்டிமீட்டரும் தான் இருக்குது. நமக்கு தேவை என்ன? ஒரு அளவு திட்டம். இதுல ஒரு விடையை நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா அந்த விடைய பாருங்க. அந்த விடையோட அர்த்தம் என்ன சொல்லுங்க? 1க்கு 2500. அது என்ன அர்த்தம்? ஒரு சென்டிமீட்டருக்கு 2500 சென்டிமீட்டர். அதான் அர்த்தம். 1க்கு 5000க்கு என்ன அர்த்தம்? ஒரு சென்டிமீட்டருக்கு 5000 சென்டிமீட்டர். அப்ப முன்னுக்கு வர எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அளவு திட்டத்துல முன்னுக்கு வர்றது எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்க போகுது. பாருங்க, அப்ப முன்னுக்கு வர்றது எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்க போகுது. முன்னுக்கு வர்றது எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்க போகுது. அதுல அர்த்தம் 1 சென்டிமீட்டர். அதான் அதுல அர்த்தம். சரிதானே? அதுல அர்த்தம் அதான் 1 சென்டிமீட்டர். இப்ப என்ன விஷயம் சொல்ல வாரேன்டா, ஒரு அளவு திட்டத்துல 1க்கு 2 தான் வரும். 1க்கு இத்தனை அப்படிதான் வரப்போகுது. அப்ப ரெண்டுமே சென்டிமீட்டர் தான் இருக்க போகுது. இப்ப பாருங்க, நமக்கு தரப்பட்டிருக்கிற கேள்விய பாருங்க. அந்த கேள்வியை நாங்க சுருக்கி கொண்டு போகணும். எது வரைக்கும் என்று சொன்னா நாங்க சுருக்கி கொண்டு போகணும். எது வரைக்கும் என்று சொன்னா விடையில முன்னுக்கு 1 வரணும். ஏன்? அளவு திட்டத்துல முன்னுக்கு 1 தான் இருக்கும். அப்ப நாங்க சுருக்கிட்டு போகும்போது கடைசியில 1 வரணும். அந்த 1 சென்டிமீட்டர்ல இருக்கணும். அதுக்கு பக்கத்துல வார பெருமானம், உதாரணத்துக்கு 1க்கு 5000 அந்த 1ங்கிறது சென்டிமீட்டர்ல இருக்கணும். அந்த 5000ங்கிறதும் சென்டிமீட்டர்ல இருக்கணும். அப்ப கேள்வியில மீட்டர் சென்டிமீட்டர் தருவாங்க, மீட்டர் மில்லிமீட்டர் தருவாங்க. எப்படி தந்தாலும் நீங்க சுருக்கி கொண்டு போய் விட எடுக்கணும். 2 பக்கமும் சென்டிமீட்டர் வார மாதிரி. ஏன்? அளவு திட்டம் 2 பக்கமும் சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். இங்க பாருங்க, கேள்வியை போட்டுக்கொள்றேன். 200 மீட்டர். ரைட். முதலாவது படத்தூரம், நிலத்தூரம். இது தெரியணும். படம் பாருங்களா, நோட் பண்ணி காட்டுறேன். படம்க்கு நீளம். நீங்க தான் சொல்ல போறீங்க. இதுல படத்துல காட்டப்படுற அந்த தூரம் எத்தனை தரப்பட்டிருக்கு? 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர் போடுங்க. இப்படி போட்டு பாருங்க. 2 சென்டிமீட்டர். நிலத்துல எத்தனை மீட்டர் தரப்பட்டிருக்கு? அந்த நிலத்துல இருக்கிற அந்த நீளம் 200 மீட்டர். 200 மீட்டர். ரைட். இப்ப பாருங்க, இந்த 2 சென்டிமீட்டருக்கு 200 மீட்டர். இதுல நாங்க முதலாவது செய்ய வேண்டியது அந்த மீட்டருங்கிற அலக சென்டிமீட்டருக்கு மாத்தணும். ஏன் மாத்தணும்டா, அளவு திட்டம் 2 பக்கமுமே சென்டிமீட்டர்ல தான் இருக்குது. அதான் நியதி. என்ன? 2 பக்கமுமே அளவு திட்டம் சென்டிமீட்டர்ல தான் இருக்கணும். அப்ப இதுல இருக்கிற 2 சென்டிமீட்டரை அப்படியோ போட்டுக்கொள்ளுவோம். நமக்கு வேலை என்னண்டா, கேள்வியில தரப்பட்டிருக்கிற அந்த 200 மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்தணும். மாத்தியே ஆகணும். ஆயினாத்தான் விட சென்டிமீட்டர்ல வரும் அளவு திட்டம். விளங்குதா? இது விளங்கிட்டா? ஓகே. இப்ப பாருங்க, இந்த 200 மீட்டர் என்கிறத சென்டிமீட்டருக்கு மாத்த போறோம். இதுக்கு சில அடிப்படை ஒன்று தேவை. அதாவது என்ன அடிப்படை தேவைண்டா, பெருசா மலை புலக்குற அடிப்படை இல்லை. அதாவது 1 மீட்டர், நல்லா பாருங்க, 1 மீட்டர் என்று சொல்றது 100 சென்டிமீட்டர். இது தெரிஞ்சிருக்கணும். 1 மீட்டர், இது சரிதானே? அது செல்லணும். சரிதானே? சம்டைம் மறதியில செல்லணும். புள்ளண்டா செல்லணும். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். என்ன? அப்ப நல்லா பாருங்க, 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் என்றா 10 மீட்டர். ஒரு சைவரை சேர்க்க, இஞ்சல பக்கம் ஒரு சைவரை சேர்க்க 10 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்?
இங்காலையும் ஒரு சைவரை சேர்க்கணும். 100க்கு பக்கத்துல ஒரு சைவரை சேருங்க. வலது பக்கம் ஒரு சைவரை சேர்த்தீங்களா, இடது பக்கம் ஒரு சைவரை சேருங்க. அப்ப 10 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 1000 சென்டிமீட்டர். வெரி குட், 1000 சென்டிமீட்டர். அடுத்தது 100 மீட்டருக்கு இன்னொரு சைவரை சேர்க்க. அப்ப 100 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் வரும்? 1000 ஒரு சைவரை சேர்த்தா 1 லட்சமா? 10,000 சரியா? ஒரு சைவரை போட்டா 10,000. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, 100 மீட்டருக்கு 10,000 சென்டிமீட்டர் என்று சொன்னா 200 மீட்டருக்கு எத்தனையாயிரம் சென்டிமீட்டர் வரும்? 20,000. வெரி குட். விளங்கிட்டா? அதான் விஷயம். அதான், வேற எதுவுமே இல்ல. அங்க மலை குழக்கிற வேலையெல்லாம் இல்ல. 100 மீட்டருக்கு 10,000 சென்டிமீட்டர் என்றா 200 மீட்டருக்கு 20,000 சென்டிமீட்டர். அப்ப நான் இந்த இடத்துல போடலாமா 20,000 சென்டிமீட்டர் என்று? 20,000 சென்டிமீட்டர் என்று போடுறேன். ரைட். இப்ப விட சரியா? 2 சென்டிமீட்டர், ரெண்டுமே அலகுல தான் இருக்குது. 2 சென்டிமீட்டருக்கு 20,000 சென்டிமீட்டர் அளவு திட்டம் சரியா? இல்ல 2 அளவு ஏன் இல்ல? 2 சென்டிமீட்டர்ல தானே இருக்குது. அப்ப ஏன் அது பிள்ளைங்க? அளவு திட்டத்துல 3க்கு 1 வரணும். இங்க எத்தனை வந்திருக்கு? 2 வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அந்த 2 1 மாத்துறதுக்கு என்ன செய்யணும்டா, நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த 2 சென்டிமீட்டரை அந்த 2ங்கிற அதே தானத்தால பிரிக்கணும். விளங்குதா? அந்த 2 அதே தானத்தால பிரிக்கணும். உதாரணத்துக்கு இந்த 2க்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு 4 இருக்குன்னு வைங்களேன்டா, 4 இருக்குன்னு வைங்க, 4ஆல பிரிக்கணும். அந்த 2க்கு பதிலாக ஒரு 10 இருக்குன்னு சொன்னா அதே 10ஆல பிரிக்கணும். அப்ப அதுல என்ன தானம் இருக்குதோ அதே தானத்தால பிரிச்சாதான் விட 1 வரும். அப்ப 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா ஒரு முறை 1 தான் வரும். என்ன 1? நீங்க இடது பக்கம் என்ன தானத்தால பிரிக்கீங்களோ நிலவலையும் கொள்ளுங்க. இடது பக்கம் அந்த 2 சென்டிமீட்டர் இந்த இடது பக்கத்தை என்ன தானத்தால பிரிக்கீங்களோ 2ஆல பிரிச்சா அதே தானத்தை கொண்டுதான் வலது பக்கத்தையும் பிரிக்கணும். அப்ப 20,000த்தையும் 2ஆல பிரிக்கணும். பிரிச்சா இதுல ஒரு முறை, 20ல 10 முறை, அங்க பக்கத்துல 3 சைவர் இருக்குது. அப்ப 1க்கு 10,000. விளங்கிட்டா? விளங்கிட்டா? ஓகே. அப்ப அது ஈஸி தான். அது நீங்க என்னன்னா கொஞ்சம் தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா சரி. விளங்குதா? நீங்க கேட்கறதால சொல்லி தரேன். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப விளங்கப்படுத்திட்டு நிக்கிறதுக்கு நேரம் தான் இல்ல. 9 மணிக்கு நாங்க இதை முடிக்கணும். ஏன்னா அப்ப அந்த கேள்வியை விளங்கப்படுத்தினா நேரம் நமக்கு ஒரு குறைஞ்ச அளவான நேரம் தான் தரப்பட்டிருக்கு. ரைட். ஓகே. கேட்டதால சொல்லிக்கொண்டேன். ரைட். அப்ப அதுக்கு 1க்கு 10,000, 1க்கு 10,000 தான் அதுக்கு ஆன்சர். அப்ப அதுக்கு 3வது ஆன்சர் நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது 58வது கேள்வி. 1க்கு 50,000 இடங்களுக்கு பிரதேசத்தில் அதி கூடிய உயரத்தை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுற முறை? வெரி குட். திரிகோண கணித நிலையம். அப்ப அது குறைஞ்சத பாக்குறேன்டா, அது குறைந்த இட உயரம். அப்ப அந்த இட உயரத்துக்கு நேர அது குறைந்த, அந்த குறைந்தங்கிறத போட்டு பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? விட திரிகோண கணித நிலையம் 3வது. ரைட். ஓகே, வெரி குட். அடுத்தது 59. இதுக்கெல்லாம் குயிக்கா விட சொல்லிட்டு போவோமா? இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. 1க்கு 50,000 இடவிலக்க படத்துல நீலம், மஞ்சள், சிவப்பு, கருப்பு ஆகிய நிறங்களினால் குறித்து காட்டப்படும் அம்சங்கள் ஆவன. எல்லாம் வழங்கிக் கொள்ளுங்க. இந்த கேள்வி உங்களோட இறுதி பரீட்சையில இந்த கேள்வி வந்து கொண்டு வெரி குட், வெரி குட்.
ஓகே, வெரி குட். இந்த கேள்வி உங்களோட இறுதி பரீட்சையில வந்து கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்குது. நாங்க இந்த கேள்வியில நிறங்களை அடிப்படையாக கொண்டு இந்த முறை கேள்வி வரலாம் என்று எதிர்பார்த்து இருக்கோம். இந்த அடிங்களை பாருங்க. சரியா? அப்ப இந்த 1க்கு 50,000 அளவு திட்டத்துல இந்த நிறங்களை பயன்படுத்தி இந்த முறை வரலாம் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுல நீலம், இப்ப நீளத்துல நாங்க விடையில தரப்பட்டிருக்குது நீர்ப்பாசன கால்வாய். அப்ப நீர்ப்பாசன கால்வாய் மட்டும்தான் நீளத்துல இருக்கு இல்ல, அதுக்குள்ள நீல நிறத்தால காட்டப்படுற நிறைய அம்சங்கள் இருக்குது. அதை நீங்க படிக்கணும். விளங்குதா? அதை நீங்க படிச்சிருப்பீங்க. நிறைய இருக்குது அதையெல்லாம் தெளிவா படிச்சிருப்பீங்க. அப்ப அதே போல மஞ்சள் நிறத்தால என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடணும். அதே போல சிவப்பு நிறம், கருப்பு நிறம். அப்ப இந்த நிறங்களை பயன்படுத்தி கேள்வி கேட்கப்படலாம்ங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி போடப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இதுல இருக்கிற உதாரணத்தை மட்டும் பார்த்து கொள்ள கூடாது. நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? படிச்சிருப்பீங்க. நீலத்தால, சிவப்பால, மஞ்சளால, கருப்பால, என்னென்ன நிறத்தால என்ன அம்சங்கள் காட்டப்படுதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கணும். அப்பதான் அதுல கேட்கப்படுற எம்சிக்யூவை செய்து கொள்ளலாம். சரிதானே? ரைட், ஓகே. அப்ப அதுக்கு 5வது ஆன்சர் நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது 60வது கேள்வி. 1க்கு 50,000 இடவிளக்க படத்தில் ஒரு முக்கோணத்தினால் காட்டப்படுகின்ற அம்சங்கள் ஆவன. கேள்வி எல்லாம் புதுசா இருக்கும். கொஞ்சம் வார அமைப்புலதான் அந்த கேள்வி போடுறீங்க. என்ன? வெரி குட். என்ன முதலாவது? சுற்றுலா விடுதி. சுற்றுலா விடுதி என்ன நிறம்? என்ன அந்த குறியீடு? முக்கோணம். என்ன நிறத்தால காட்டப்பட்டிருக்கு? முள்ளுக்கும் நிறம் இல்லையா? பாப்போம். சுற்றுலா விடுதிக்கு என்ன நிறம்? சிவப்பு நிறம். சிவப்பு நிறம். பாருங்க பாருங்க பாருங்க, பிரட்டுங்க. டியூட் எடுத்து பாருங்க. எல்லாரும் பாருங்க. சும்மா அந்த நிறங்கள் எல்லாம் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி நிறத்தை சொல்லி கொண்டு போய் விடுறல. நம்ம சரியா படிக்கணும். என்ன இப்ப பாருங்க, இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கடா. ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கடா, படிச்சிருப்பீங்க. முக்கோணத்தெல்லாம் காட்டப்படுறதுன்னு தெரியும். ஆனா அது என்ன நிறம் போக்கஸ் பண்ணி படிச்சிருக்க மாட்டீங்க ஒழுங்கா. முக்கோணத்தால காட்டப்படுதுன்னு தெரியும், ஆனா அத போக்கஸ் பண்ணி படிச்சிருக்க மாட்டீங்க. அது என்ன நிறத்தாலன்னு சொல்லி. சரி நீங்க பாருங்க. சரியானே? ஒரு புள்ள மட்டும் சரியான ஆன்சர் சொல்லிச்சு. அதை நீங்க தேடி பார்த்து அவரது சுற்றுலா விடுதி என்ன நிறம்? முக்கோணம். சிவப்பா? போடுங்க. அதே போல ஓய்வு விடுதி என்ன நிறம்? சிவப்பா? கருப்பா? கருப்பண்டா அப்ப கருப்பன்னு போடுங்க. அப்ப சுற்றுப்பயண பங்களா என்ன என்று சொல்லி பார்த்து அது நிறம் திட்டப்படலையா, உள்ளுக்கு ஒயிட் கலர்ல இருக்குதா, அப்படி போடுங்க. பார்த்து போடுங்க. சரியா? பார்த்து போடுங்க. சரியா? இல்ல தேடுறீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன சொல்லுங்க. சுற்றுலா விடுதி சிவப்பு கலர், ஓய்வு விடுதி கருப்பு. வெரி குட். சுற்றுலா பயண பங்களா அந்த ஒயிட்ல வெறுமையான விடப்பட்டிருக்கும். நிலந்திருக்கப்படாத மாதிரி இருக்கு. என்ன ஒரு ஒயிட் கலர் பின்னணிக்குள்ள இருக்கும் அது. சரி, ஓகே, வெரி குட். சரிதானே? தெளிவா படிங்க புள்ளியல். நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. விளங்குதா? இப்ப நான் வந்துட்டு 2028க்கோ 27க்கோ நாங்க இது செய்யல, கிளாஸ் செய்யல, பேப்பர் கிளாஸ் இந்த இது செய்யல. உங்களுக்கு தான் செய்யறோம். இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போற உங்களுக்கு தான் செய்யறோம். அப்ப தெளிவா படிங்க படிக்கிற விஷயங்களை. சரியா? விளங்கி கொள்ளுங்க. ரைட். 61வது ஆன்சர். அப்ப 60வதுக்கு முதலாவது விட 61வது ஆன்சர். இடவிளக்க படம் ஒன்றில் எடுத்து காட்டப்படும் 3 பௌதீக அம்சங்கள் ஆவன. இரண்டாவது செல்லுபடுது. அப்படியா? மூணாவது சார். மூணாவது. ரைட், வெரி குட். சரிதானே?
அப்ப உங்களுக்கு தெரியும் இதுலயும் இந்த பகுதியில இருந்தும் எம்சிக்கு கேள்வி கேட்கப்படுகிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். என்ன இந்த பகுதியில இருந்தும் எம்சிக்கு கேள்விகள் கேட்கப்படுகிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல நாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமா கேட்பாங்க. என்ன இந்த பௌதீக அம்சங்கள் என்று பொதுவா இந்த தலைப்பு தந்தும் இந்த முறை கேட்கலாம். பௌதீக அம்சங்கள் என்று சொல்லி பொதுவான தலைப்பு தந்தும் இந்த முறை கேட்கலாம். அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க பௌதீக அம்சங்களுக்குள்ள என்னென்ன பிரிவுகள் படிச்சிருக்கீங்க தலைப்புகளாக? தரை தோற்றம், வடிகால் அம்சம், கரையோர அம்சம், இயற்கை தாவரம். வெரி குட் 4 தலைப்புல படிச்சிருப்பீங்க. என்ன 4 தலைப்புல படிச்சிருப்பீங்க. தரை தோற்ற அம்சம், வடிகால் அம்சம், இயற்கை தாவரம், கரையோர அம்சம். அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் இந்த 4 விஷயமுமே இந்த 4 தலைப்புக்குள்ளுக்குள்ள வார சகல அம்சங்களும் பௌதீக அம்சங்களாகத்தான் இருக்கும். ஒரு உதாரணமாக தரை தோற்றத்துக்குள்ள வார சமவெளியாக இருக்கட்டும், வடிகாலுக்குள்ள வார ஒரு ஆற்று மியாண்டராக இருக்கட்டும், இயற்கை தாவரத்துக்குள்ள வார ஒரு காடுகளாக இருக்கட்டும், கரையோர அம்சங்களுக்குள்ள வார ஒரு தீவாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் இந்த 4 உதாரணத்துக்குள்ள வார இந்த 4மே பௌதீக அம்சங்கள் தான், இயற்கையாக உருவாக்கப்பட்ட அம்சங்கள் தான். விளங்குதா? அப்ப கேள்வியில பொதுவா பௌதீக அம்சங்கள் தரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பின்வருவனவற்றில தனிய தரை தோற்ற அம்சங்கள் என்னென்று கேட்கலாம், அல்லது வடிகால் அம்சங்கள் என்னென்று கேட்கலாம், அல்லது இயற்கை தாவரங்கள் என்னென்று கேட்கலாம், கரையோர அம்சங்கள் என்னென்று கேட்கலாம். அப்ப இந்த 4மே பௌதீக அம்சங்களுக்குள்ளதான் இருக்குது. இந்த 4க்குள்ள மாற உதாரணங்கள் எல்லாமே பௌதீக அம்சங்கள் தான் என்று தெரிஞ்சிருக்கு. சரிதானே? அது பாருங்க, அந்த விடையில பாருங்க சாய்வுகள். அது என்ன பிரிவுக்குள்ள வரும்? சாய்வுகள். பிரிவு தரை தோற்ற அம்சம். ஆற்று மியாண்டர் அது என்னதுக்கு வரும்? சமவெளி, தரை தோற்றம். அப்ப விளங்குதா? அப்ப உள்ளுக்கு அந்த உப பிரிவுகள் சில வேளைகள்ல விடையில இப்படி தரலாம். சாய்வுகள் விடையில இப்படியும் தரலாம். எப்படி? சாய்வுகள், இந்த ஆற்று மியாண்டருக்கு பதிலாக வடிகால் அம்சங்கள் என்று தரலாம் விடையில. அப்ப சாய்வுகள், வடிகால் அம்சங்கள் மற்றும் சமவெளி இப்படியும் தரலாம் விடையில. விளங்குதா? அப்ப எப்படி வந்தாலும் அதுகள் தான் விட என்கிறது தெரிஞ்சிருக்கணும். மைக்க ஓ பண்ணுங்க, சரிதானே? மைக்க ஓ பண்ணி கொள்ளுங்க, இல்லாட்டி ஒண்ணுமில்ல லெப்ட் ஆக்கு படுவீங்க. அதான் விஷயம். மத்த பிள்ளைகளுக்கு அது டிஸ்டர்பா இருக்கு. சரிதானே? மைக்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. நானும் மீட் பண்றேன்னா மர ஒன் பண்றீங்க. ஏன்னா நான் மீட் பண்ணிடலாம் மொத்தமா, பிள்ளைகளும் டவுட் கேட்கணுங்கிறதுக்காக தான் அந்த சிஸ்டத்துல இருக்கு. அப்ப அதையும் யாரும் பழுதாக்க விடாதீங்க. சரிதானே? ஓகே, அடுத்தது. அப்ப சரிதானே? 61க்கு 3வது ஆன்சர். 62வது இடவிளக்க படம் ஒன்றில் எடுத்து காட்டப்படும் 3 பண்பாட்டு அம்சங்கள் ஆவன. 2வது உள்ளூராட்சி எல்லை பண்பாட்டு அம்சமா? விளங்கல? உள்ளூராட்சி எல்லை பண்பாட்டு அம்சமா? கேளுங்க, எல்லார்ட்டையும் கேட்போம். உள்ளூராட்சி எல்லை பண்பாட்டு அம்சமா? அது எதுக்குள்ள வரும்? அந்த கேள்வி கேட்ட பிள்ளை சொல்லுங்க, ஏன் அந்த டவுட் வந்துச்சு? கிளியர் பண்றேன். சரிதானே? கிளியர் பண்றேன். ஏன் அந்த டவுட் வந்துச்சு? நல்லா வழங்கி கொள்ளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பௌதிக அம்சம் 4 தலைப்புலயும் இல்லாதாங்க. இல்ல என்னண்டா, இந்த உள்ளூராட்சி எல்லைகள் என்கிறது பொதுவா உண்மையான நிலத்தோட்டத்துல இருக்குதா? உண்மையான ஒரு நிலத்தோட்டத்துல எல்லைகள் போட்டு பிரிச்சிருக்காங்களா? இல்ல. அது உண்மையான நிலத்தோட்டத்துல அந்த எல்லைகள் இல்ல. அந்த எல்லைகளை இடவிளக்க படத்துலதான் குறியீடுகள் மூலமாக காட்டியிருக்காங்க. மாவட்ட எல்லை, மாகாண எல்லை, உள்ளூராட்சி எல்லை என்று சொல்லி அத குறியீட்டுலதான் காட்டப்பட்டிருக்கும். அந்த இடவிளக்க படத்துல
அந்த குறியீட்டின் மூலமாகத்தான் காட்டப்பட்டிருக்குமே தவிர ஒரு உண்மையான நிலத்தோற்றத்துல அது இல்ல. விளங்குதா? இப்ப உதாரணத்துக்கு வன ஒதுக்கீடு நீங்க அந்த வெள்ளைகளுக்குள்ள இருக்கும் பார்த்திருப்பீங்க. வன ஒதுக்கீடு அந்த வெள்ளை அந்த கருப்பு கலர்ல டொட் 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 போட்டு இருக்கும். அப்ப அது என்ன சொல்லுவோம்? கருப்பு கலர் டொட் டொட் போட்டு இருக்கும் வன ஒதுக்கீடு சரணாலயம் என்று சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அது என்ன? அது எதுக்குள்ள வருது? பண்பாட்டு அம்சங்களுக்குள்ள வருது. விளங்குதா? அப்ப அந்த டொட் 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 போட்டு காட்டப்பட்ட எல்லை தரை தோற்றத்துல உண்மையான நிலப்பரப்புல அப்படி டொட் 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 போட்டு காட்டப்பட்டிருக்கா? இல்ல இல்ல இல்ல. ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் அந்த அந்த எல்லைக்குள்ள இருக்கிற விஷயம் ஒரு பௌதிக அம்சம். விளங்குதா விஷயம்? அந்த சரணாலயம் ஒரு வன ஒதுக்கீடுன்னு செல்லும் போது ஒரு வனத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க பாதுகாத்து. அப்ப அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த வனம் அந்த காடுங்கிறது அது ஒரு பௌதீக அம்சம். அந்த பௌதிக அம்சத்தை ஒரு எல்லைப்படுத்தி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதை இடவிலக்கப்படத்துல ஒரு எல்லைகளாக டொட் டொட் போட்டு காட்டுறாங்க. அப்ப டொட் 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 போட்டு காட்டி தரப்படுறது அதை எல்லை என்றுதான் சொல்லுவோம். ஏன்? அது உண்மையான நிலத்தோற்றத்துல இல்ல. விளங்குதா? உண்மையான நிலத்தோற்றத்துல இல்ல. அதே போலதான் ஒரு எல்லைகளை எடுங்க, ஒரு மாகாண எல்லை எடுங்க. அது எல்லைகளை வந்துட்டு ஒரு நதிகளோ ஒரு மலைத்தொடர்களோ பிரிச்சு இருக்கும். அந்த நதிகளுக்கு அங்கல பக்கம் ஒரு மாகாணம், இங்கல பக்கம் ஒரு மாகாணம் இருக்கும். அப்ப அங்க இருக்கிறது எதை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறாங்க? நதி. ஒரு நதி அது ஒரு பௌதீக அம்சம். ஆனா இடவிலக்கப்படத்துல அந்த நதிக்குள்ளதான் அந்த கோடுகளை போட்டு காட்டியிருப்பாங்க மாகாண எல்லைகளை. அப்ப எல்லைகள் அந்த படத்துலதான் இருக்கும். குறியீடுகள் அந்த படத்துலதான் இருக்கும். அப்ப எல்லைகள் எல்லாமே எதுல வரப்போகுது? எல்லைகள் எல்லாமே பண்பாடு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. விளங்குதா? கேட்டதுக்காக சொல்றேன். விளங்கிட்டா? கேட்டதுக்காக சொல்றேன். அதுக்காண்டி எல்லாம் கேட்கறல. சரியான டைம் இல்லை. நம்ம அப்படி படிக்கிறேன்னு சொன்னா ஒவ்வொரு எம்சிக்குவையும் அங்க விரிவா படிக்கணும். ஒவ்வொரு எம்சிக்கும் அரை மணி நேரம் படிக்கணும். அப்படி படிக்கிறதா இருந்தா நிறைய படிக்கிறதா இருந்தா அதுக்கு டைம் காணாது. சரி, அப்ப இடவிலக்கப்படம் ஒன்றுல எடுத்து காட்டப்படுற 3 பண்பாட்டு அம்சங்கள் என்னும் போது உள்ளூராட்சி எல்லை, நடைபாலம், ஓய்வு விடுதி. அந்த பண்பாட்டு அம்சங்களுக்குள்ள எத்தனை தலைப்புகளாக படிச்சிருப்பீங்க? சும்மா சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லி கொண்டு விடுங்க. 8 தலைப்பு கிட்ட. எல்லைகள், வீதிகள், கட்டிடங்கள், குடியிருப்பு கோலங்கள். சரிதானே? எல்லாம் நீங்க சொல்ற எல்லாமே பண்பாட்டு அம்சங்களுக்குள்ள நீங்க போட்டு படிச்ச தலைப்புகள் தான். வெரி குட், வெரி குட். சரிதானே? ஓகே, ரைட். அப்ப 62க்கு 2வது, 62க்கு 2வது, 63க்கு படத்தில் 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர் எனும் சதுரம் ஒன்றினால் எடுத்து காட்டப்படும் ஒரு சதுர கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் வர்க்கம் என நிலப்பகுதியை காட்டும் படம் ஒன்றின் சரியான அளவு திட்டம். 50,000. யாருக்கும் விளங்கப்படுத்தணுமா? கணக்கு கேள்வி வந்தா கேட்கணும். ஒண்ணுமில்ல, டைம் தான் பிரச்சனை. விளங்கப்படுத்துறதுல பிரச்சனை, டைம் தான் பிரச்சனை. ஓகே, பாருங்க. அதாவது ஓகே, அங்கால கொஞ்சம் பொறுங்க. கணக்கு கேள்வி இருக்கான்னு பாப்போம். அங்கால கணக்கு கேள்விகள் இல்ல, அதனால இது மட்டும்தான் கடைசியான ஒரு கணக்கு கேள்வி. சரியா? அப்ப இந்த கணக்கு கேள்வியை பார்த்துட்டு அங்கால குயிக்கா ஆன்சரை சொல்லி கொண்டு போவோம். நாம 9 மணிக்கு முடிக்கணும். சரிதானே? ரைட், ஓகே. அப்ப எந்த ஒரு கணக்கு கேள்வி மட்டும்தான் இருக்குது. என்ன ரைட், இதுல பாப்போம். இந்த கணக்கு கேள்வியோட அந்த இடவிலக்கப்படத்தினுடைய அந்த 3வது அலகு அது முடியுது இந்த கணக்கு கேள்வியோட. சரியா? அதுக்கு பிறகு வர கேள்வி தரம் 13ல இருக்கிற 5வது அலகு புள்ளி விவரப்பட வர கேள்வி. ரைட், ஓகே. 63 பார்ப்போம். கேட்கப்பட்டது என்னன்னா, படத்தில் 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர் எனும் சதுரம் ஒன்றினால் எடுத்து காட்டப்படும் ஒரு சதுர கிலோமீட்டர் வர்க்க நிலப்பகுதியை காட்டும் சரியான அளவு திட்டம். இதுல நீங்க விளங்கிக் கொள்ளணும். நான் முன்னால
என்னையும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த மைக்கை ஓ பண்ணுங்க என்று சொல்றேன், அதை கேட்கறீங்களே இல்லை. ரைட், விளங்கிக் கொள்ளுங்க. நான் முன்னால உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அளவு திட்டம் தான் கேள்வி முன்னால வந்துச்சு. நான் விளங்கப்படுத்தினேன் ஒரு கேள்வி ஒன்று, அளவு திட்ட கேள்வி. அது போலதான் என்ன இதுல பரப்பு சம்பந்தமாக தரப்பட்டதால குழப்பமாக இருக்கும். குழம்ப தேவையில்லை சரிதானே, குழம்ப தேவையில்லை. அதுல அடிப்படையை சொல்லித்தாரேன். என்ன கேள்வி வந்தாலும் செய்து கொள்வீங்க சரிதானே. ரைட், விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது படத்தில் 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர் சதுரம். கேள்வியை போட்டுக்கொள்ளுங்க, விளங்குதா? அப்ப நான் போட்டுக்கொள்றேன், மேலுக்கு இருந்து எழுதிட்டு வருவோம் அதுலயே சரிதானே. 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர் படத்துல இருக்கு சரிதானே. இருக்கு ஒரு சதுர கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் வர்க்கம், 1 கிலோமீட்டர் வர்க்கம். இதானே இதுக்கு என்ன அளவு திட்டம்னு தானே கேட்கிறாங்க. கேள்வியை போட்டோமா, இது விளங்கிட்டா? கேள்வி போட்டது விளங்கிட்டா முதல்? ஓகே. அப்ப நான் இடம் காணாதுங்கிறதுக்காண்டி எழுதி கொள்றேன். அந்த சென்டிமீட்டரை விட்டு போட்டு எழுதி கொள்றேன் சரிதானே. இடம் காணாதுங்கிறதுக்காக சும்மா இதுல எழுதி கொள்றேன். 2 தர 2 எழுதி கொள்றேனே. 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர். நீங்க எழுதும் போது எழுதுங்க, என்னோட சேர்ந்து எழுதுங்க. 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டருக்கு இந்த 1 கிலோமீட்டர் வர்க்கம் என்றா அதை எப்படி எழுதலாம்? இப்ப இதுல பரப்பு நிலப்பகுதியில பரப்பு 1 கிலோமீட்டர் வர்க்கம் என்றா இதுல என்ன அர்த்தம்? நீளத்தால 1 கிலோமீட்டரும் அகலத்தால 1 கிலோமீட்டரும். அப்ப 1 தர 1 கிலோமீட்டரையும் பெருக்கினா கிலோமீட்டர் வர்க்கம். அப்ப அந்த 1 கிலோமீட்டர் வர்க்கம்ங்கிறது அர்த்தம் என்ன? அந்த உண்மையான பரப்புல நீளமும் 1 கிலோமீட்டர், அகலமும் 1 கிலோமீட்டர். விளங்குதா? இது விளங்கிட்டா? அப்ப நான் என்ன செய்யறேன்டா, அந்த 1 கிலோமீட்டர் வர்க்கம்ங்கிறத 1 கிலோமீட்டர் தர 1 கிலோமீட்டர் என்று எழுதலாமா? நான் எழுதி கொள்ளலாமா? இது விளங்கிட்டா? ஓகே விளங்கினா செல்லணும் சரிதானே. ஓகே, இப்ப இந்த 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர், இது படம், இது நிலம். விளங்குதா? இது படம், இது நிலம். இது படத்துல என்ன இவர் சொல்றாங்கன்னா, பரப்பு என்ன இந்த படத்துல 2 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும், இதத்தான் சொல்றாங்க. விளங்குதா? அதே போல உண்மையான நிலப்பகுதியில் அந்த பரப்புல 1 கிலோமீட்டர் நீளமும் 1 கிலோமீட்டர் அகலமும். சரியா? இப்படி வருதுண்டா நமக்கு அளவு திட்டம் தேவை. ஒரு மைக்க ஓன் பண்ணுங்க. ஏனண்டா நீங்க மைக்க ஓன் பண்ணி வைக்கிறதால என்ன கூப்பிடுற மாதிரி விளங்குது. என் டவுட் எதுவும் கேட்க போறீங்களா இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெக் ஆகுறேன். செல்ல வர்றது எனக்கு மறந்துடும். ஒரு ஃப்ளோர்ல செல்லிட்டு போறது அப்படியே மறந்து நின்று மிஸ்டேக் ஆகி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். மியூட் பண்ணலன்னு சொன்னா அதை அப்படியே டிலீட் பண்ணி போட்டு 64வது வேலைக்கு போவேன். சரிதானே? மியூட் பண்ணி போட்டு இருங்க கேட்டுட்டு. இப்ப இதுல கணக்கை யோசிக்க தேவையில்ல. ஒரு தூரத்தை எடுங்க. ஒரு படத்துல பாருங்க, ஒரு தூரத்தை எடுங்க. இப்ப இதுல 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர். இது இந்த கேள்வி செய்யறதுக்கு பல வழி இருக்குது. விளங்குதா? இந்த கேள்வி செய்யறதுக்கு 3-4 வழிமுறை இருக்குது. உங்களுக்கு ஈஸியா ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு 20 செகண்ட், ஒரு 30 செகண்டுக்குள்ள விட எடுக்கிற மாதிரி சொல்லித்தாரு. இதுல 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர்ண்டா நீளம் 2 சென்டிமீட்டர், அகலமும் சென்டிமீட்டர். நாங்க ஒரு தூரத்தை எடுக்க பாருங்க. இதுல 2 சென்டிமீட்டருக்கு நிலப்பரப்புல என்ன கேட்டிருக்காங்க? 1 கிலோமீட்டர் தர 1 கிலோமீட்டர். அப்ப 2 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் ஒரு தூரத்தை எடுத்திருக்கேன். விளங்குதா? ஒரு தூரத்தை எடுத்திருக்கேன். அப்ப இது எங்கேயோ கண்ட மாதிரி ஞாபகம். எங்க கண்டிருப்பேன்? எங்க படிச்ச இத? 56வது கேள்வியில் 1க்கு 50,000 அளவு திட்டத்துல சுருக்கி கொண்டு போய் விட்டு 1 சென்டிமீட்டருக்கு 1/2 கிலோமீட்டர் வந்தா 2 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் 1க்கு 50,000 அளவு திட்டத்துல படிச்சோம். மறந்துட்டீங்களா? என்ன எல்லாரும் இந்த கஜினி சூரியமாய் தான் இருக்கீங்க? இல்ல சார்.
அப்ப செல்லணும் என்ன 2 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் அவங்க எவ்வளவு படிச்சோம் 1க்கு 50,000 அளவு திட்டத்துல அதை சுருக்கி கொண்டோம் 1க்கு 50,000 50,000 அரை கிலோமீட்டர் போட்டோம் 1 சென்டிமீட்டருக்கு அரை கிலோமீட்டர்ண்டா 2 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர். அப்ப இதை எங்க நாங்க பார்த்தோம் என்ன அளவு திட்டத்துல பார்த்தோம் 1க்கு 50,000 அளவு திட்டம். அப்ப அதான் விடையா வரப்போகுது. ஆனா அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தர போறேன் விளங்குதா. இது நமக்கு தெரிஞ்சதால 2 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் வருதுண்டா 1க்கு 50,000 செல்றேன் தெரிஞ்சதால. அப்ப இப்படி எல்லாத்துக்கும் செய்யலாமா இல்ல நாங்க விட எடுக்கணும். எப்படி விட எடுக்கணும் என்று சொன்னா இது விளங்கிட்டா இவ்வளவு வரைக்கும் விளங்கிட்டா உங்களுக்கு யாருக்கும் விளங்காம இருக்குதா விளங்கிட்டு இப்ப பாருங்க அளவு திட்டம்ங்கிறது 2 பக்கமும் சென்டிமீட்டர்ல வரணும் ஒத்துக்குறீங்க தானே. அளவு திட்டம்ங்கிறது 2 பக்கமும் சென்டிமீட்டர். அப்ப இவரை வச்சுக்கொள்ளும் 2 சென்டிமீட்டர்ங்கிறத வச்சுக்கொள்ளும். இந்த 1 கிலோமீட்டர் தான் சென்டிமீட்டருக்கு மாத்தணும். ஏன் அவர் தான் கிலோமீட்டர்ல இருக்காரு. அப்ப 1 கிலோமீட்டர் எத்தனை ஆயிரம் சென்டிமீட்டர் சொல்லி தந்தேன். வெரி குட் வெரி குட். 1 கிலோமீட்டர் 1,00,000 சென்டிமீட்டர் என்று சொல்லி தந்தேன். இப்பதான் சொல்லி தந்தேன் 1 கிலோமீட்டர் 1,00,000 சென்டிமீட்டர் என்று சொல்லி தந்தேன். பாருங்க இப்ப 2 சென்டிமீட்டருக்கு 1,00,000 சென்டிமீட்டர் 2 பக்கமும் சென்டிமீட்டரா மாத்திட்டோம். சரியா விட இல்ல ஏன் விட அந்த இடது பக்கம் இருக்கிற தானம் 1 வரணும். இடது பக்கம் இருக்கிற தானம் 1 வரணும். அப்ப என்ன செய்ய போறோம் நாங்க இந்த 2 சென்டிமீட்டரை அதே 2ஆல பிரிச்சாதான் விட 1 வரும். அப்ப அதே இடது பக்கம் பிரிக்கிற மாதிரி இந்த 1,00,000 2ஆல பிரிப்பீங்க. அப்ப 2ஆல சுருக்கினா 1 முறை 1க்கு இந்த 2ல 1 முறை 100ல 2 50 முறை. அப்ப அங்கால 3 சைவர் இருக்கு 50 3 சைவர் விளங்கிட்டா 1க்கு 50,000 விளங்கிட்டா. அப்ப இது உங்கள்ட்ட நேரடியா கேட்காம இப்படி 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர் என்று தந்து 1 கிலோமீட்டர் வர்க்கம் அப்படி என்று கேட்கிறாங்க. விளங்குதா விஷயம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு அளவுண்டு தாரன் இதை வச்சுக்கொண்டு எனக்கு செய்து காட்டுறீங்களா குயிக்கா செய்து காட்டுறீங்கன்னா இந்த அளவு திட்டம் வருமெண்டு. சரிதானே செஞ்சு காட்டுங்க. இந்த கேள்வியில 2 சென்டிமீட்டர் இருக்கிறத 4 சென்டிமீட்டரா மாத்துங்க. கேள்வியை விட செய்யுங்க பாப்போம். அந்த 2 சென்டிமீட்டர் அந்த கேள்விய 4 சென்டிமீட்டர் தர 4 சென்டிமீட்டர் என்று மாத்துங்க. படத்தில் 4 சென்டிமீட்டர் தர 4 சென்டிமீட்டர் சதுரம் ஒன்றினால் எடுத்து காட்டப்பட்டுள்ள ஒரு சதுர கிலோமீட்டருக்கு காட்டப்படுற படத்துடைய அளவு திட்டம் மாத்துங்க பாப்போம். 4 சென்டிமீட்டர் இப்படி கழிவு வந்தா என்ன விட வரும் கண்டு செல்லுங்க. எல்லாரும் இப்ப சில புள்ளிகள் செய்யுமே வெயிட் பண்ணுவோம். சில புள்ளிகள் செய்யும் என்ன பாப்போம். சரிதானே. அப்ப விளங்கிட்டா பிள்ளைகள் விளங்கிட்டா. அது சின்ன கேள்வி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பிள்ளைகள் செய்கிற கேள்விதான் நமக்கும். அது நம்ம என்னன்னு சொன்னா ஒரு இந்த மலை புழக்கிற கேள்வி மாதிரி நினைக்கிறது. அப்படி இல்லை என்ன கணிதம் தெரியலன்னு சொன்னாலும் இந்த விஷயம் விளங்கினா இதை வச்சுக்கொண்டு செய்யலாம். அந்த கணக்கு கேள்விகள் வரும்போது செய்யலாம். சில பிள்ளைகள் பயப்படுறது இந்த கேள்வியில கணக்கு கேள்வியில பார்த்துட்டு பயப்படுறது. அப்படி பயப்பட தேவையில்லை. சின்ன கேள்விதான் பாருங்க. சின்ன கேள்வி பயப்பட தேவையில்லை. சரிதானே பயப்பட தேவையில்லை. சின்ன கேள்வி பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இது மறக்குது இந்த கேள்வி வந்தா எனக்கு மறக்குதுன்னு சொன்னா இதுல வாய்ப்பாட இத நான் டிலீட் பண்றேன்னா எல்லாத்தையும் அழிச்சு விடுறேன். ஓகே சரி ஓகே நம்ம சின்னாலும் போதும். சரிதானே கூடிய பேச தேவை டைம் இல்லை. அடுத்தது போய் கொள்ளுனாங்க 64வது கேள்வி. ஓகே அப்ப உங்களுக்கு விளங்கிட்டு அந்த விஷயம் எல்லாம் விளங்கிட்டு. அப்ப அதுக்கு வந்துட்டு 1க்கு 50,000 3வது ஆன்சர். ரைட் ஓகே. 64வது கேள்வி. பின்வருவனவற்றுள் அளவுசார் தரவுகளுக்கு 3 உதாரணங்கள் ஆவன. வேற ஆன்சரும் வந்த மாதிரி விளங்குது.
வெரி குட். ரெண்டாவது, இதெல்லாம் முக்கியமான தலைப்புகள். 2026க்கு எதிர்பார்க்கப்படுற முக்கியமான தலைப்புகள். நிறைய தரவுகள் இருந்தாலும் முக்கியப்படுத்தி போட்ட தரவு அளவுசார் தரவு. அளவுசார் தரவுண்டா ஒரு எண்ணிக்கை அடிப்படையில முன்வைக்கக்கூடிய தரவு. ஒரு எண்ணிக்கை, ஒரு பெருமானம் ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன ஆன்சர்? ரெண்டாவது மாதாந்த வருமானம். ஒரு வருமானம் என்ன, ஒரு தொகை, அதை நாங்க எண்ணிக்கையில சொல்றோம். அதே நேரம் உயரம், மாணவர்கள் உயரம், அது ஒரு எண்ணிக்கையில செல்றோம். 50 எத்தனை சென்டிமீட்டர், 160 சென்டிமீட்டர், ஒரு உயரம், ஏதோ ஒரு பெருமானத்துல செல்றோம். அதே போல விளைச்சல், ஒரு காணி ஒன்று நெற்காணியில ஒரு விளைச்சலும் வந்துட்டு, ஒரு ஹெக்டேர் ஒரு விளைச்சலையும் வந்து நாங்க என்ன செய்வோம் சொன்னா ஒரு பெருமானத்துல செல்லுவோம். அப்ப அளவிடக்கூடியது ஒரு பெருமானத்துல சொல்ல முடியுமானதாக இருக்கிறது எல்லாம் அளவுசார் தரவு. விளங்கிட்டா? 64க்கு ரெண்டாவது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, சரிதானே? இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அடுத்தது 65 பின்னக தரவுகளுடன் தொடர்பு பட்ட 3 மாறிகளை சரியாக எடுத்து காட்டுவது. வெரி குட். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க. வெரி குட். பின்னக தரவண்டு சொல்றது, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தொடர்ச்சி அற்ற தரவண்டு படிச்சிருப்பீங்க. தொடர்ச்சி அற்ற தரவண்டு படிச்சிருப்பீங்க. ஆனா இறுதி பரீட்சையில பின்னக தரவண்டு தான் பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த பின்னக தரவண்டு சொல்றது, அதாவது சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க. அந்த பெருமானம், பின்னக தரவுல வார பெருமானம் எல்லாம் தசமதானத்துல வராது, முழுமையின் பெருமானமாக வரும். பின்னக தரவண்டு சொன்னா முழுமை எண் என்கிறத ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பின்னக தரவு என்று சொல்லி வந்தா முழுமை எண் என்கிறத ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. முழுமை எண் பெருமானமாக இருக்கும். பாருங்க, ஏரிகள், எங்களோட ஊர்ல ஒரு 10 ஏரி இருக்குன்னு தான் சொல்லலாம். 10.5 ஏரி இருக்குன்னு சொல்ல முடியாது. எங்கட வீட்டுல 5 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். எங்கட வீட்டுல 5.2 பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லலாமா? இல்ல. வாகன விபத்துக்களின் எண்ணிக்கை, இப்ப எங்கட ஊர்ல வந்துட்டு 20 வாகன விபத்து நடந்துச்சு. எங்கட ஊர்ல 20.1 வாகன விபத்து நடந்துச்சுன்னு சொல்லலாமா? இல்ல. விளங்குதா? அப்ப அந்த சுற்றுலா பயணிகள் வருகை என்ன, ஒரு நாளைக்கு 2000 பேர் இலங்கைக்கு சுற்றுலா பயணி வாராங்கன்னு தான் சொல்லலாம். 2000.2 பேர் வாராங்கன்னு சொல்லலாமா? இல்ல. விளங்குதா? முழுமை எண்ல மட்டும்தான் செல்லலாம். அப்படியான தரவுகள் வந்து பின்னக தரவுகள். விளங்கிட்டா? அப்ப அந்த பின்னக தரவண்டு வந்தா முழுமை என்கிறத ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. விளங்கிட்டு தானே? 4வது ஆன்சர். அடுத்தது 66வது கேள்வி. பின்வருவனவற்றுள் முதல்நிலை தரவுகளின் 3 மூலாதாரங்கள் ஆவன. வெரி குட். என்னென்ன அந்த முதல்நிலை தரவு மூலாதாரங்கள் என்னென்ன இருக்கு சொல்லி கொண்டு விடுங்க பாப்போம். நேர்காணல், கலந்துரையாடல் சொல்லுவோம். வினாக்கொத்து, அளவீடு, கணிப்பீடு, அவதானிப்புக்குள்ளேயும் நேரடி பங்கேற்பு அவதானிப்பு இருக்குது. அப்ப நீங்க நோட் பண்ணி கொள்றதோட அதுக்கு பக்கத்துல என்ன செய்யணும்டா, முதல்நிலை தரவு மூலாதாரங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் எழுதி கொள்ளுங்க. அந்த ஸ்பேஸ்ல எழுதி கொள்ளுங்க. சரிதானே? அந்த ஸ்பேஸ்ல எழுதி கொள்ளுங்க. உங்களோட டியூட்டர்ல பார்த்து அந்த ஸ்பேஸ்ல எழுதி கொள்ளுங்களா. அப்ப அதுல 3வது ஆன்சர். வெரி குட். அப்ப முதல்நிலை தரவை தான் இந்த முறை கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கேள்வி எதிர்பார்ப்பீங்க இந்த முறை பேப்பர்ல. அப்படி வந்தா இந்த கேள்வியை எதிர்பார்ப்பீங்க. சரிதானே? நீங்க எக்ஸாம் போட்டு வந்து பாருங்களேன் இந்த பேப்பரை. ரைட். 67வது கேள்வி. தரவுகளை அட்டவணைப்படுத்தல் என்பது எண் சார்ந்த தரவுகளை என்ன வரும்? வெரி குட். மூணாவது. ஏண்டா மூணாவது. சரிதானே? மூணாவது. இது வந்துட்டு போன முறை தரவு வரிசை என்றா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, தரவு அட்டவணை என்று சொல்லி. அந்த தரவு அட்டவணைகள் வந்துட்டு காணப்படுற எண்ணிலக்க அந்த தரவுகளை வந்துட்டு நாங்க நிரல்களாகவும் நிறைகளாகவும் காட்டக்கூடிய, ஒழுங்குபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கு விடைய மார்க் பண்ணி கொள்ளுங்க. மூணாவது. சரியா? அதை பாடமாக்கி கொள்ளுங்க. அதுல விளங்கப்படுத்த எதுவும் இல்லை. 67க்கு 3வது. 68வது கேள்வி. ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவு பரம்பல் ஒன்று நடுப்பெருமானம் அழைக்கப்படுவது. சரவண் இருக்கீங்களா?
ஷரோன் ரைட் ஓகே ஓகே நம்ம பாப்போமா தொடர்ச்சியா பாப்போமா 80 கேள்வி வரைக்கும். ஓ சார். ஓ அது ஒரு 10 கேள்வி தானே இருக்கீங்களா? என்னையோட இது முடியுது, என்ன செக்ஷன் என்னையோட முடியுது. அப்ப இதை பார்த்துட்டு முடிப்போம், வர டைம் இருக்காது இனி செய்யறதுக்கு. சரிதானே? ஓகே. அப்ப 68வதுல ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவு பரம்பல் ஒன்று நடுப்பெருமானம். நடுப்பெருமானம் என்று கேட்டா என்னன்னு சொல்லுவோம்? இடையம் என்று சொல்லுவோம். உதாரணமாக ஒரு தரவண்டி இருக்குது. சரிதானே? ஒரு தரவண்டி இருக்குது. உதாரணமா ஒரு தரவண்டி இருக்குது. 1 2 3 4 5 6 7 என்ன வரும். சரிதானே? இதுல இடையம் நடுப்பெருமானம் என்றா என்னத்தை சொல்லுவோம்? 4 நடுவுல வாரது என்ன? இந்த 1 இந்த 7 போய் இந்த 2 இந்த 6 போய் இந்த 3 இந்த 5 போனா நடுவுல வாரது 4. அப்ப நடுப்பெருமானம் என்ன? 4. நடுவுல வாரது நடுப்பெருமானம். இப்ப இதுல இப்படி வருது 1 2 3 4 5 6 7 8 வருது. சரியா? இப்படி ஒரு 8 தானம் வருது. இதுல நடுப்பெருமானம் என்ன? 4 5 4 5 என்ன? பிரிக்கணும் 4 கூட்டி 2 பிரிக்கணும். அப்ப இங்க பாருங்க, இதுக்கு நடுப்பெருமானம் இதையும் பட்டுறீங்க. இந்த ரெண்டையும் அவங்களுக்கு சும்மா செஞ்சு காட்டுறேன். இதையும் பட்டுவோம், இதையும் பட்டினா அப்ப நடுவுல 2 தானம் வருது. அப்ப இது இரட்டை எண்ணில வருது என்ன? 2 தானம் வருது. அப்ப இப்படி வந்துட்டு சொன்னா இப்படி நடுவுல 2 வந்தா இந்த 4 5 கூட்டுவீங்க, 4 5 கூட்டுவீங்க, 4 5 கூட்டி 2ஆல பிரிப்பீங்க. 4 5 கூட்டினா 9, அத 2ஆல பிரிச்சீங்கடா 4.5 வரும். விளங்குதா? அப்ப 4க்கும் 5க்கும் இடையில ஒரு பெருமானம் ஒன்று இருக்குது, 4.5. அப்ப அவருதான் அங்க நடுப்பெருமானம். விளங்குதா? அவருதான் அங்க நடுப்பெருமானம். விளங்கிட்டா விஷயம்? நல்ல பிள்ளைகள் மயம் எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே? ஓகே. அப்ப கேள்வி கேட்டா செல்லலாம், அப்படித்தானே? ஓகே. அப்ப வரைவிலக்கணத்தை ஒருக்கா நல்லா வாசிச்சு பாருங்களாம். வரைவிலக்கணத்தை ஒருக்கா வாசிச்சு பாருங்க. இப்ப 5 7 10 6 8 நடுப்பெருமானம் என்ன? 10 சார். வெரி குட், வெரி குட். நடுப்பெருமானம் 7. வெரி குட், வெரி குட். எனக்கு தெரியும் எப்படி நம்மட பிள்ளைகள் பிள்ளை செய்யும் என்று நமக்கு தெரியும். அதனாலதான் கேட்கிறது. விளங்குதா? அதனாலதான் கேட்கிறது. நம்மட பிள்ளைகள் பிள்ளை செய்யும். எனக்கும் வெரி குட் சொல்லுவோம் நாங்க. ஏன் அடுத்த தரம் இன்னும் ஒரு வெரி குட் வாங்கணும், சரியானதை சொல்லி. விளங்குதா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த வரைவிலக்கணத்தை வாசிங்க. திரும்ப பிள்ளையா சென்னவங்க எல்லாம் அந்த வரைவிலக்கணத்தை வாசிங்க. ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட வெறும் அந்த கேள்வியில வெறும் நடுப்பெருமானம் என்று மட்டுமே இருக்குது? இல்ல, வெறும் நடுப்பெருமானம் என்று மட்டும் இருந்தா நீங்க சொன்ன 10ங்கிறது சரி. கேள்வி ஏறு வரிசையிலோ அந்த தரவு ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ இருக்கணும், ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணும். ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த தரவுலதான் நடுவுல இருக்கிறது என்ன? இடையம். இப்ப பாருங்க, 5க்கு பிறகு 7 இருக்கு, ஓகே. 7க்கு பிறகு 10 இருக்கு, ஓகே, ஏறு வரிசை. ஆனா 10க்கு பிறகு 6 இருக்குது, 6க்கு பிறகு 8 இருக்குது. அப்ப அங்க இருக்கிற தரவு ஒழுங்குபடுத்தப்படாம இருக்குது. நாங்க இதை என்ன செய்யணும்டா, அத இறங்கு வரிசைவோ அல்லது ஏறு வரிசையாகவோ ஒழுங்குபடுத்தணும். அப்ப நான் ஒரு ஏறு வரிசையாக ஒழுங்குபடுத்துறேன். 5, அதுக்கு பிறகு 6, அதுக்கு பிறகு 7, அதுக்கு பிறகு 8, அதுக்கு பிறகு 10, இப்படி ஒழுங்குபடுத்தணும். அதுதான் இந்த ஏன் நான் சொல்ல வாரேன் அந்த விஷயத்த
அந்த கேள்வி அந்த வரைவிலக்கணம் உங்களோட மனசுல பதியணுங்கிறதுக்காக தான் சொல்ல வாரேன். சரிதானே? இப்ப ஒழுங்கு படுத்திட்டோம். இப்ப என்ன நடுப்பெருமானம் சொல்லுங்க பாப்போம். வெரி குட் வெரி குட் வெரி குட். 7 விளங்கிட்டா? அப்ப கட்டாயம் இடையம் என்று செல்லும் போது என்ன சொல்லணும்? அங்க ஏறு வரிசை இறங்கு வரிசை அதைத்தான் ஒழுங்குபடுத்தப்பட்ட வரிசை தரவு வரிசை என்று சொல்லுவாங்க. அப்ப இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் போதுதான் நாங்க அதுல இடையத்தை பார்ப்போம். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சொல்றேன், சில பிள்ளைகளுக்கும் இது வரைக்கும் இதுல தெளிவில்லைங்கிறதுக்காக வேண்டி சொல்லி கொண்டு போறேன். சரிதானே? ஓகே. இதெல்லாம் நான் ஒரு எக்ஸ்ட்ராவா சொல்றது, டைமை கடந்து ஒரு எக்ஸ்ட்ராவா சொல்லித்தர விஷயம். நான் ஒரு வரைவிலங்கிறத சொல்லிட்டு போயிருக்கலாம், சொல்லித்தார சில விஷயங்களை விளங்கும். அடுத்து 69வது தரவு பரம்பலின் சராசரி பெருமானமாக அமைவது. மார்க் பண்ணுங்களா? ஓகே, வெரி குட். இடை. ஓகே, 5வது மார்க் பண்ணி கொள்ளுங்களா? 5வது. ரைட். ஓகே. அடுத்தது 70வது தரவு பரம்பல் ஒன்றின் உயர் பெருமானத்திற்கும் தாழ் பெருமானத்துக்கும் இடையிலான வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படுது? வெரி குட். வீச் வீச். அப்போ ஒரு தரவு பரம்பல் ஒன்று இருக்குது, ஒரு தரவு பரம்பல் ஒன்று இருக்குதுண்டா, ஒரு 40, ஒரு 20, ஒரு 50, ஒரு 30, ஒரு 5 இப்படின்னு ஒரு தரவு பரம்பல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா இதுல ஆகக்கூடிய பெருமானம் என்ன? உயர் பெருமானம் என்ன? 50. குறைந்த பெருமானம் என்ன? 5. 50ல 5 கழிச்சா 45. இங்க வீச்சு வீச்சு 45. விளங்குதா? ஒரு தரவு பரம்பல்ல இதுல ஒழுங்குபடுத்துற தேவை இருக்கா? இல்ல. இதுக்கு ஒழுங்குபடுத்துற தேவை இருக்கா? இல்ல. இதுல இந்த தரவு பரம்பல்ல அது கூடின பெருமானத்தை பார்க்கும், அது குறைஞ்ச பெருமானத்தை பார்க்கும். அந்த அது கூடின பெருமானத்தில இருந்து குறைஞ்ச பெருமானத்தை கழிக்கிறோம், வார விட வீச். அப்ப அந்த வீச்சிட குறைபாடாக, ஒரு தீமையாக, ஒரு குறைபாடாக சொல்றாங்க. இந்த தரவு பரம்பல்ற போக்குல இது வேற எதையும் அவதானிக்குது இல்ல. இந்த தரவு பரம்பல்ல எது கூடின பெருமானம், எது குறைந்த பெருமானம், இதை மட்டும்தான் அதை பாக்குது. அதுல வேற எந்த ஒரு தரவையும் அது அவதானிக்குது இல்ல. அதனால அது வீச்சுக்கு ஒரு குறைபாடாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அது தேவையில்லை. விளங்கிட்டா? வீச்சு எப்படித்தான் பாக்குறேன்னு விளங்கிட்டா? இதெல்லாம் நாங்க தனித்தனியாக இப்படித்தான் தனித்தனியாக இடையம் பாக்குற, வீச்சு பாக்குற, ஆகாரம் பாக்குறேன்னு சொல்லி தனித்தனியா படிச்சு போட்டு ஒரு புள்ளி விவர படவரைகளில் கேள்வியை செய்ய விட்டா, அந்த கட்டுரை வினா பகுதிக்குள்ள செய்முறை புயல் கேள்வியை செய்ய விட்டா மலன்னு செய்வீங்க. விளங்குதா? அப்படி ஒரு திருப்தியா செய்வீங்க அந்த கேள்வி செய்ய விட்டா. அப்ப அதெல்லாம் நீங்க கட்டுரை வினாக்கள்ல கை வைக்கிறதா இருந்தா எம்சிக்கு கேள்வியோட ப்ரிப்பேர் ஆகணும். அது சரியா தெளிவா விளங்கி படிக்கணும் எம்சிக்குள்ள. அப்படி எம்சிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா படிச்சீங்கன்னு சொன்னா எல்லாம் அத்துப்படி. ரைட். ஓகே. அப்ப அதுக்கு வீச்சுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வீச் ஏன்னா 70வதுல 4வது ஆன்சர். ரைட். ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். 71வது கேள்விக்குள்ள போவோம். ரைட். 71 சராசரி பெருமானத்தை அளவதற்கான எஃப்எக்ஸ் குறித்து நிற்பது. என்ன ஆன்சர்? 3வது. இதுக்கு பிள்ளைகள் இதுக்கு நான் விளங்கப்படுத்தணும் சொன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தேவைப்படும். இது ஒரு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி, கொஞ்சம் பாருங்க. சரிதானே? இதுக்கு நான் விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படும். சரி, 1/2 மணி நேரம் தேவைப்படும். நான் அதை ஒரு நிமிஷத்துக்கு, அந்த 1/2 மணி நேரத்தை செல்றத ஒரு நிமிஷத்துக்கு சொல்லி கொண்டு முடிக்கிறதா இருந்தா, சிம்பிளா ஒரு நிமிஷத்துக்கு நான் சொல்லி கொண்டு முடிக்கிறதா இருந்தா, இப்படி ஒரு தரவுல ஒரு நிமிஷத்துக்கு சொல்லி கொண்டு முடிக்கணும். ஒரு தரவுல பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஒரு முன்னுக்கு ஒரு வகுப்பாடை இருக்கும். உதாரணமாக அந்த வகுப்பாடை 0.9 அப்படின்னு இருக்குதுன்னு வைங்களேன். 0.9 என்று சொன்னா அந்த வகுப்பாடையில ஒரு மீடியன் எல்லாம் தரப்பட்டிருக்கு. உதாரணமா 1, 2, ஒரு 5, 4, 3 மீடியன் இருக்கும். அந்த மீடியன் எல்லாம் கூட்டினீங்கன்னு சொன்னா ஒரு 20 மீடியன் வருதுன்னு வைங்களேன். 20 மீடியன் அப்படி சும்மா வருது. சரிதானே? அதுக்கு அடுத்த பாக்ஸ்ல வந்துட்டு நீங்க பாப்பீங்க மீடியனுக்கு அடுத்தது
அது ஒரு நடுப்பெருமானம் போடுவீங்க. நடுப்பெருமானம்ங்கிறது எப்படி போடுவீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வேகமா சொல்றேன். எக்ஸ் என்ன அது எக்ஸ் 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 வந்துட்டு நடுப்பெருமானம். நடுப்பெருமானத்தை எப்படி போடுவீங்க? இந்த மீடியன்டா எஃப் தானே. ஓகே. அப்ப இந்த எக்ஸ் வந்துட்டு நீங்க எப்படி போடுவீங்க நடுப்பெருமானத்தை இருந்துச்சுன்னா வகுப்பாடையர் ரெண்டையும் கூட்டுவீங்க. இப்ப முன்னுக்கு 0 9 கூட்டுவீங்க. 0 9 கூட்டினா எத்தனை? 9 9 தான். 9 தான். அந்த 9 2ஆல பிரிங்க. பிரிச்சா எத்தனை வரும்? 4.5 4.5 வரும். அப்ப எஃப் 1 எக்ஸ் 4.5 அது ரெண்டையும் பெருக்குங்க. எஃப்எக்ஸ் அது ரெண்டையும் பெருக்குங்க. எஃப்எக்ஸ் அப்ப 1 தர 4.5 எத்தனை? 4.5 தான். விளங்குதா? 4.5. இப்படி நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் காணுவீங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் கண்டு கடைசியா இந்த எஃப்எக்ஸ்ங்கிறத கூட்டுவீங்க. இந்த எஃப்எக்ஸ்ல டோட்டலை இந்த இடத்துல போடுவீங்க. விளங்குதா? இந்த எஃப்எக்ஸ்ங்கிறதுல இந்த டோட்டலை கொண்டு போய் ஒவ்வொன்றுக்கும் காணுவீங்க. ஏன்னா எஃப்எக்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் கண்டு டோட்டலை இந்த இடத்துல போடுவீங்க. இந்த இடத்துல எஃப்எக்ஸ் இப்படின்னு சொல்லி போடுவீங்க. அப்ப நான் நீல கலர்ல காட்டியிருக்கேன். இந்த நீல கலர்ல காட்டிருக்கிறது தான் இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன என்று கேட்டிருக்காங்க. அப்ப அந்த மூணாவது பாருங்க, அந்த மூணாவது பாயிண்ட பாருங்க. ஒவ்வொரு வகுப்பினதும் மூணாவது கேள்வியோட விடைய பாருங்க. ஒவ்வொரு வகுப்பினதும் என்றா என்ன? ஒவ்வொரு வகுப்பா இடையினதும். இந்த ஒவ்வொரு வகுப்பா இடையினதும் அதைத்தான் சொல்றாங்க. ஒவ்வொரு வகுப்பினதும் நடுப்பெருமானத்தினை. அப்ப அந்த நடுப்பெருமானம் ஒவ்வொரு வகுப்பினது நடுப்பெருமானம் என்று சொன்னா 0.9 அத 9 2ஆல பிரிச்சா 4.5. அப்ப 4.5ங்கிற எக்ஸ் அதான் நடுப்பெருமானம். அப்ப ஒவ்வொரு வகுப்பினதும் நடுப்பெருமானத்தினை. அந்த நடுப்பெருமானத்தை நாங்க இதால பெருக்கினோம். நடுப்பெருமானம் எக்ஸை நாங்க இதால பெருக்கினோம். மீடிரனால பெருக்கினோம். அது 1ஆல பெருக்கினோம். அந்த மீடிரனால பெருக்கினோம். விளங்குதா? அப்ப ஒவ்வொரு வகுப்பினதும் அந்த நடுப்பெருமானத்தினை அந்த மீடிரங்கள் அந்த பெருமானத்தால பெருக்கினோம். பெருக்கி வருகின்ற பெருமானம் என்றா இவரு அந்த பெருக்கி வர இந்த பெருமானங்கள் ஒவ்வொரு பெருமானங்களும் இந்த வருகின்ற இந்த ஒவ்வொரு பெருமானங்கள கூட்டுத்தொகை இவ்வளவு பேர் கூட்டி வர மொத்த கூட்டுத்தொகை தான் இவரு. அதைத்தான் கேள்வியில கேட்டிருக்காங்க. விளங்கிட்டா? ஓகே விளங்கிட்டு. அப்ப இதைத்தான் நான் அரை மணி நேரம் இது விளங்கப்படுத்துவேன் அந்த பிள்ளைகளுக்கு அவனோட தியரி கிளாஸ்ல. அப்ப அதை நான் ஒரு நிமிஷத்துக்கு சொல்லியிருக்கேன். இதான் அந்த விஷயம். அந்த வகுப்பாடையில நடுப்பெருமானத்தை நீங்க காணுவீங்க. கண்டு போட்டு அந்த நடுப்பெருமானத்தை மீடிரனால பெருக்குவீங்க. பெருக்கி எஃப்எக்ஸ போடுவீங்க. அந்த எஃப்எக்ஸ் அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்ற வாரதுதான் அந்த கேள்வியாக கேட்டிருக்காங்க. விளங்கிட்டா? நான் சிம்பிளா சொல்லித்தாரேன். ஒரு எம்சிக்யூ லெவலுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு விளங்குறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தாரேன். சரிதானே? அதையும் சும்மா அடுத்தெல்லாம் குயிக்கா அந்த வரைவுகள் அந்த சம்பந்தமா வர கேள்வி. அப்ப அதெல்லாம் குயிக்கா போயிடலாம். டைம் பெய்து 9:30க்கு முடிப்போம். சரியா? நம்ம மேக்சிமம் 9:30 டார்கெட் பண்ணி முடிப்போம். 72 குயிக்கா விட சொன்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போறோம். காலணிகளை எடுத்துக்காட்ட பயன்படுத்தப்படும் வரைபடங்களாக அழைக்கப்படுவது என்ன ஆன்சர்? வெரி குட். பிரிக்கை வரைவு. சரிதானே? 72க்கு 3வது பிரிக்கை வரைவு. நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது சராசரி விலைகளை எடுத்துக்காட்ட பயன்படுத்தப்படும் வரைவு. இதெல்லாம் பாடமாக்குங்களா? ஓகே வெரி குட். விலகல் வரைவு. வெரி குட். இதெல்லாம் பாடமாக்குங்க. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, பாடமாக்குங்க. அடுத்தது 74 இலை வரையம் ஒன்றின் ஒவ்வொரு பாரினதும் மத்திய புள்ளிகளை தொடுத்து வரையப்படுவது. ஓகே சரி. இது இந்த கேள்வி வந்துட்டு புள்ளிகள் நாங்க எதிர்பார்க்கோம். ஏனண்டா இந்த தலைப்புல இருந்து எதிர்பார்க்க காரணம் என்னன்னா இது பாஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு. இந்த கேள்வி பாஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு. சரியா? இலை வரையம் ஒன்று உங்களுக்கு தெரியும். ஒரு இலை வரையம் ஒன்று வரையப்பட்டிருக்குது. ஒரு இலை வரையம் என்று சொல்லி வரையப்பட்டிருக்கும். அந்த இலை வரையத்துல வந்துட்டு பார்களுக்கு இடையில வந்துட்டு இடைவெளி இருக்காது. பார்களுக்கு இடையில இடைவெளி இல்லாமலுக்கு ஒரு இலை வரையம் ஒன்று வரையப்பட்டிருக்கும். கீழுக்கு வகுப்பாயிடை நிலை குத்தாச்சில மீடுடன் இருக்கும். இந்த இலை வரையத்துல
பார் ஒவ்வொரு பாருங்கிறதும் மத்திய புள்ளி. அப்ப ஒவ்வொரு பார்களுடைய மத்திய புள்ளி என்ன இவரு இந்த சோப்பால டொட் வச்சுக்கார ஒவ்வொரு பார்லயும் மத்திய புள்ளி. அப்ப இந்த மத்திய புள்ளிகளை என்ன செய்தாமன்னா இணைத்து வரையப்பட்டா இப்படி ஒரு கோடொண்டு ஒவ்வொரு பார்கள் அந்த மத்திய புள்ளியில இணைத்து வரையப்பட்டா இதை சொல்லுவோம் மீடிரன் பல்கோணி. அப்ப இந்த மீடிரன் பல்கோணி எதன் மீது அமைக்கப்படுகிறது? இலை வரையத்தின் மீது அந்த பார்களுடைய நடுப்புள்ளிகளை இணைத்து வரையப்படுற கோடு இதை நாங்க சொல்லுவோம் மீடிரன் பல்கோணி. விளங்கிட்டா? அப்ப வரைவிலக்கணத்தை தந்து அது என்ன என்று கேட்டா சொல்ல தெரியுமா? ஓகே ஓகே. அப்ப அத மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 74க்கு 3வது ஆன்சர். அடுத்தது 75வது கேள்வி. அடுத்தது ஒரு நாட்டில் குறித்த வருடத்திற்கான குடி அகழ்வு மற்றும் குடி வரவு என்பவற்றை ஒன்றாக எடுத்துக்காட்டக்கூடியது. வெரி குட். ஒன்றாக எடுத்துக்காட்டக்கூடியது இரட்டை பார். 4வது 75க்கு 4வது ஆன்சர். அடுத்தது 76 நாடொன்றின் சனத்தொகையில் பால் மற்றும் வயது அதை நாங்க சனத்தொகை கட்டமைப்பு குடித்தொகை கட்டமைப்புன்னு சொல்லுவோம். அதை எடுத்துக்காட்டுற வரைபடம் சரிதானே? பால் மற்றும் வயது என்கிறத எடுத்துக்காட்டுறது கூம்புகவார் வரைவு. அதுக்கு வந்துட்டு 5வது. அடுத்தது 77வது இலங்கையின் விவசாய ஏற்றுமதி சேர்க்கையை எடுத்துக்காட்ட பயன்படுத்தப்படுற வரைவு. இந்த கேள்விக்கு இப்படி ஒரு கேள்வி நீங்க ஃபைனல் பேப்பர்ல கண்டீங்கடா, இப்படி ஒரு கேள்வி ஃபைனல் பேப்பர்ல கண்டா பால் மற்றும் வயது சம்டைம் கொடுத்து கட்டமைப்புன்னு தர மாட்டாங்க. பால் மற்றும் வயது ரெண்டையும் சேர்த்து சொல்ற பேரு தான் குடித்தொகை கட்டமைப்பு. அப்ப பால் மற்றும் வயது என்றோ அல்லது குடித்தொகை கட்டமைப்பு என்றோ நீங்க பாஸ் பேப்பர்ல கேள்வியை கண்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து அப்படியே திறந்து கூம்பக பார்ல மார்க் பண்ணீங்கன்னா சரி, அது மட்டும்தான் விட. அதே போல இந்த சேர்க்கைகள்ங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா வட்ட வரைவு பொருத்தமானதாக இருக்கும். சில இடங்கள்ல வட்ட வரைவு வரலன்னு சொன்னா பார் வரைவுகள் வரும். அப்ப சேர்க்கைன்னா பெரும்பாலும் இதுவரைக்கும் ஃபைனல் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட சேர்க்கை எல்லாத்துக்குமே பை வரைவு அந்த வட்ட வரைவு தான் ஆன்சராக கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் அதான் வரும். அது இல்ல உங்களுக்கு பை பார் வரலன்னு சொன்னா பார் வரைவுகள் இருக்கான்னு பாருங்க. சரிதானே? ஓகே, விளங்கிட்டா? அப்ப தெளிவா சொல்லித்தாரன். அப்ப சேர்க்கை என்கிறத வந்துட்டு நாங்க ஒரு வட்ட வரைவுல எடுத்து காட்டுறோம். சரிதானே? ஓகே, சேர்க்கைங்கிறத நாங்க வட்ட வரைவுல தான் எடுத்து காட்டுறோம். ரைட், வெரி குட். அடுத்தது 78 77க்கு என்ன சார்? 77க்கு 5வது. சரியா? சேர்க்கை எடுத்து காட்டுறது வந்துட்டு வட்ட வரைவு 5வது. 78வது குறிப்பிட்ட பிரதேசத்தில் மாதாந்த வெப்பநிலை மழைவீழ்ச்சி செறிவு என்பவற்றை ஒன்றாக முன்வைக்க பொருத்தமான வரைவு. ஓகே, ரெண்டாவது என்ன? ரெண்டாவது கோட்டு நிரல் வரைவு. ஒரு இதுல வந்து கோட்டு நிரல் வரைவு என்ன ஒன்றுல நாங்க வந்துட்டு அந்த மலை வீழ்ச்சியை வந்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னா பார்களாக காட்டுவோம். பார்களாக இந்த மலை வீழ்ச்சிகளை பார்களாக காட்டுவோம். அதுல வந்துட்டு நீல நிறத்தால நிறந்திட்டப்பட்ட பார்களாக காட்டுவோம். உள்ளுக்கு நிறந்திட்டு இருப்பாங்க. அதுல வந்துட்டு அந்த கோடுகளால வெப்பநிலை வந்துட்டு பாத்தீங்கன்னா கோடுகளால காட்டப்படும். வெப்பநிலை சிவப்பு நிற கோடுகளால காட்டப்படும். அப்ப அங்க வெப்பநிலையும் மழை வீழ்ச்சியும் ரெண்டும் ஒரே இதால காட்டப்படும். ஒரே படத்துல காட்டப்பட்டா அங்க வந்துட்டு வரக்கூடிய ஆன்சர் கோட்டு நிரல் வரைவு. சரியானே? கோட்டு நிரல் வரைவு. ரைட், ஓகே, வெரி குட். ரெண்டாவது ஆன்சர். நீங்க நிறைய ஒரு டவுட் கேட்டிருக்கு. அதான் தெளிவா படிக்கணும். தெளிவா படிச்சா இந்த டவுட் அது சம்பந்தமான டவுட் எல்லாம் வர மாட்டா. ஓகே, அது தனியா கேட்டிருக்காகும். நீங்க கேளுங்க. சரியா? காலநிலை வரைவு பார்த்த செட்ல அதுக்குள்ளதான் நாங்க படிப்போம். அந்த காலநிலை வரைவுகளுக்குள்ளதான் நாங்க நிறைய வரைவுகளை படிப்போம். சரிதானே? இதெல்லாம் அந்த உள்ளுக்கு வர பிரிவுகள். சரிதானே? ஓகே. அப்ப கோட்டு நிரல் வரைவு ரெண்டாவது ஆன்சர். 78க்கு 2வது. 79 சமமான பெறுமதி கொண்ட புள்ளிகளை தொடுத்து இணைத்து வரையப்படுகின்ற கோடுகளை கொண்ட படம் சமகணிய படம். தெரியும். சமமான பெருமானத்தை கொண்டு தொடுத்து வரையப்படுற கோடுகளை கொண்ட படம் சமகணிய படம். படிச்சிருப்பீங்க. வரைவிலக்கணத்தை பாடமாக்கி கொள்ளுங்க. இந்த முறை சமகணிய படம் இடகணிய படங்கள்ல இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. சம்டைம் வந்து கொள்ளலாம். அதை கொஞ்சம் பாடமாக்கி கொள்ளுங்க.
ரைட். 80வது கேள்வி. ஒரே வரைபடத்தில் பல விவரங்களை காட்ட பொருத்தமான படம். 4வது பிரிக்கப்பட்ட வட்ட வரைவு. 4வது சென்னால் பிள்ளையாம். 4வது செல்லக்கூடாது. புள்ளி படம் வந்துட்டு ஒரு கருப்பொருள், ஒரு அம்சத்தை மட்டும்தான் காட்டும், ஒரு விஷயத்தை மட்டும்தான் காட்டும். நான் அன்று சொல்லி தந்தேன், அன்று படிச்சு தந்தேன். இடகணிய படம், சமகணிய படம், இந்த புள்ளி படம் எல்லாம் வந்துட்டு கருப்பொருள், ஒரு ஒரு அம்சத்தை தான் காட்டும், ஒரு விஷயத்தை. இங்க வந்துட்டு ஒரு வரைபடத்துல பல விவரங்களை காட்டும், பல விவரத்தை காட்டும். அதுல விளங்குதா? பல விவரங்களை காட்டும். உதாரணமா ஒரு இன ரீதியான ஒரு சனத்தொகை பரம்பல்ற நீங்க சதவீதத்தை பாக்குறா இருந்தா அதுக்குள்ள இளங்கட, சிங்களவர், தமிழர், ஏனையவர்கள் என எல்லாரையும் காட்டலாம். அதுக்கு ஒரு வட்ட வரைவு பொருத்தமானதாக இருக்கும். சரியா? ஒரு வரைபடத்துல பல விவரங்களை காட்டக்கூடிய ஒரு பொருத்தமான படமாக பிரிக்கப்பட்ட வட்ட வரைவு இருக்கு. 80க்கு 5வது ஆன்சர். விளங்கிட்டா? நாங்க 80 எம்சிக்கு பார்த்திருக்கோம். எனக்கு தரப்பட்ட பகுதி செய்முறை புவியல்ற எம்சிக்கு பகுதியும் உலகப்பட பகுதியும். அப்ப என்னால உலகப்பட பகுதியை செய்ய இயலா. கடைசியா இந்த ஜோக்கரை பாடத்துல எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியா எனக்கு ஒரு டைம் ஒன்று போட்டு தருவாங்க. அந்த டைம்ல நான் உங்களுக்கு அந்த உலகப்படத்தை சொல்லித்தாரேன், அதை எப்படி செய்யணுங்கிறது சொல்லித்தாரேன். அப்ப இனி அடுத்தடுத்த வகுப்புல வந்துட்டு அதுல இருக்கிற அந்த பௌதிக புவியல், எம்சிக்கு, மாட புவியல் அதெல்லாம் ஒவ்வொரு ஆக்களா சொல்லி தருவாங்க. சரிதானே? அப்ப நாம இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நாங்க உலகப்படம் இது கடைசியா எனக்கு ஒரு டைம் ஒன்று தருவாங்க. அதுல நான் உங்கள்ட்ட சந்திச்சு நான் உலகப்படம் தொடர்பாக பேசிக்கொள்றேன். அப்ப இது என்னுடைய இதோட இது முடியுது. சரிதானே? ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நல்லா படிங்க. சம்டைம் நான் செய்யலாண்டாலும் உலகப்பட அரசியல் செய்யும். நல்லா படிங்க. இருக்கிறது எக்ஸாம் என்ன திரும்ப திரும்ப எழுதுற வேலை வைக்க கூடாது. ஒரே தரத்துல பாஸ் ஆகிட்டு போங்க. கஷ்டப்பட்டு படிக்க திரும்பவும் கஷ்டப்பட்டு படிக்காமலுக்கு ஒரு தரத்தோடையே அந்த ஒரு கஷ்டத்தோடையே பாஸ் ஆகிட்டு போங்க. கொஞ்ச காலம்தான் பொழுதுபோக்கு, அந்த முஸ்பாத்தி அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து படிங்க. படிக்கிறது முக்கியம் இல்லை, நாங்க என்னத்தை படிக்க அதான் முக்கியம். படிக்கிறேன்டா எல்லாரும் படிக்காங்க தான், எப்படி படிக்கிறேங்கிறது தான் முக்கியம். பாருங்க, நம்ம ஒரு தெரிவு செஞ்சு தயார்படுத்தின ஒரு பேப்பரை செஞ்சிருக்கோம். இதுல கேட்கப்படுற வினாக்கள் அந்த கேள்விகளை பாருங்க, அந்த கேள்வியோட தலைப்புகளை பாருங்க. அந்த தலைப்புகளை நீங்க இருக்கிற டியூட் உங்களோட கையில நிறைய டியூட்டி இருக்கும். அந்த டியூட்டில போய் அந்த தலைப்புகள் சம்பந்தமான பகுதியை கிளியர் பண்ணுங்க. அப்ப இந்த 80 கேள்வி இருக்குதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 80 தலைப்புகள் அது. அப்ப அதுக்குள்ள நீங்க கிளியர் பண்ணினீங்கன்னு சொன்னா மேக்சிமம் ஒரு 10 கேள்விய சரியா உங்களால செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? நிறைய பேர் நேத்தும் ஃபீட்பேக் சொன்னீங்க. எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர், நன்றி. கட்டாயம் இன்றைக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை தாங்க. சரிதானே? அது அடுத்தடுத்த வகுப்புக்கும் எல்லாருக்கும் அது உத்வேகமாக இருக்கும். ரைட்? என்ன சரி கேட்கணுமா? சொல்லுங்களே. சரி, ஓகே. அப்ப சரி கேட்கலன்னு சொன்னா நம்ம கிளாஸை முடிச்சு கொள்ளுவோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாம். அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஓகே, தேங்க்யூ.